Right. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Very good evening. மாஸ்டரிங் ஸ்மார்ட் போன் யூஸ் எனப்படுகின்ற எங்களுடைய இன்றைய இலவசமான ஒரு வெபினாருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வரவேற்றுக் கொள்கிறோம். ரைட். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இதில் நாங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாகவே நாங்கள் செய்து கொள்ளலாம். வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராமினுடைய ஒரு பார்ட்டாக இது அமைய போகுது. சைபர் சேஃப் சிட்டிசன் சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராமில் இது வந்து டே 3 அமர்வாக இருக்குது. இன்றைய அமர்வுக்கு எங்களோட சைபர் சேஃப் சிட்டிசனோட சேர்த்து நிறைய கெஸ்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி செஷனை நாங்கள் கொண்டு போக போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய நாளை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகலாம். ஸோ ஹோப் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும், எல்லாரும் விசிபிளாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரைட், ஓகே, ரைட். ஸோ இந்த மாஸ்டரிங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது வந்து அஸ்பயர் கன்சல்டன்ட்ஸ். ரைட். இந்த ப்ரோக்ராமினுடைய ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கிறது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டான ஜென்ரேஷன் ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்டான ஒரு டூலாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்தோம் சொன்னால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ரைட். அந்த வகையில் ஒரு சேஃப்டி, சைபர் சேஃப்டியும் சேர்த்து எங்களோட வேல்யூஸோட சேர்த்து நாங்கள் ஒரு நல்ல நிலையில் எங்களோட லைஃப்பை கொண்டு போகிற அடிப்படையில் மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக எங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை நாங்கள் நிறைய வகையில் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது இதனுடைய பயன்பாடுகளை பொறுத்து தான் எங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தீர்மானிக்கப்படுற ஒரு சுச்சுவேஷனில் அதனுடைய அத்தியாவசியத்தை, அதனுடைய ஒரு விழிப்புணர்வை கட்டாயம் கொடுக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை இலவசமாக நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். ஸோ a nation with a human கன்சியஸ் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எங்களோட விஷனை நோக்கி தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. அதனுடைய விஷனை நாங்கள் அடையணும்னு எதிர்பார்த்து கொள்கிறோம். ஆல்ரைட். ஸோ எங்களோட ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஆன் டைமுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வகையில் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ லெட் தெம் ஜாயின். நாங்கள் எங்களோட செஷன் நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கோம். ரைட். இன்னைக்கு நாங்கள் பேசுகிற இந்த தலைப்பு ஒரு ஏலியன் தலைப்பு இல்லை, புதிய ஒரு தலைப்பு, யாருக்கும் தெரியாத ஒரு கன்செப்டை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம்ல. எல்லாரும் இன்றைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் பெரும்பாலும் இணைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ அந்த வகையில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி, அதை எப்படியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதை நாங்கள் யூஸ் பண்ணுற விதம் சரிதானா, அது எங்களை யூஸ் பண்ணதால் அது நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோமான்னு சொல்கிற ஒரு கேள்விகளுக்கு விடை காண்ற மாதிரி தான் இன்றைய செஷன் இருக்க போகுது. ரைட். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு சராசரியாக ஒரு மனுஷன், சராசரியாக ஒரு எவரேஜ் பர்சன் அவங்களோட ஸ்மார்ட் போனை டச் பண்ணக்கூடிய தடவைகளோட எண்ணிக்கை எத்தனை தடவைகளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது கெஸ் பண்ணிடலாமா குயிக்லி? ஒரு மனிதன் வந்து சராசரியாக அவங்களோட ஸ்மார்ட் போனை டச் பண்ற தடவைகள் ஒரு நாளைக்கு எனி கெஸஸ்? நீங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இது சொல்லலாம். எனி கெஸஸ் யாராவது? 500 தடவைகள். 500 ஒரு ஆன்சர். 700 ஒரு ஆன்சர் வந்திருக்குது. கணக்கே இல்லாம யூஸ் பண்ணுவோமா? ஒரு கணக்கு இருக்குமே. 100 ஒரு ஆன்சர் வந்திருக்குது. couldn't guess correctly சொல்லிக்கிறாங்க ஒருத்தர். ஓகே, பட் இப்படிதான் நீங்க கெஸ் பண்ணணும் இல்ல. நிறைய பேரை வச்சு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ரைட். நிறைய பேரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ற நேரம் அதுல வந்து சராசரியாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தடவைகள் எண்ணிக்கையை கெஸ் பண்ணி என்னது இதுக்கு ஒரு ஃபைண்டிங் ஒன்று இருக்குது. ரைட். நாங்க டைமை கன்சிடர் பண்ணி சொல்லுவோம். வந்து ஒரு மனிதன் சராசரியாக அவங்களோட ஸ்மார்ட் போனை டச் பண்ற தடவைகள் வந்து 2617 தடவைகள். சராசரியான ஒரு மனுஷன். ரைட். அதுல எடிக்ட் ஆகினவங்களும் இருப்பாங்க, எடிக்ட் ஆகாம நார்மலா யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. சேர்ந்து அவங்களோட எவரேஜ் தான் வந்து 2617 தடவைகள். அப்ப நீங்க இதை கெஸ் பண்ணதுக்கு கிட்டவும் வரல. நீங்க யாரும் 100, 500, 700 தான் இருந்துச்சு. அதை விட கூட சராசரியா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் டொப்ல இருக்கக்கூடியவங்களை பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட 5427 தடவைகள் டச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எத்தனை தடவைகள் நாங்க டச் பண்றோம். ஒவ்வொரு ஸ்க்ரோலுக்கும் நாங்க டச் பண்றது எல்லாமே இதுல கவுண்ட்டுக்குள்ள வரும். அப்ப நாங்க இந்த ஸ்மார்ட் போனை எந்த அளவுக்கு நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொல்றது இந்த நாங்களே சொல்லணும், இந்த ரிசர்ச்சும் வந்து சொல்லுது.
ஸோ அந்த அடிப்படையில் ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு எங்களோட லைஃப்ல இம்பாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறது விளங்குது. ஸோ இந்த தலைப்பு வந்து எல்லாருக்குமே மிக மிக ஃபெமிலியரான தலைப்புன்றதை நான் ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஸோ அந்த அடிப்படையில் எங்களோட என்டி ப்ரோக்ராமினுடைய கிரவுண்ட் ரூல்ஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். பொதுவாக நாங்கள் எங்களோட ப்ரோக்ராம் வந்து ஒன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு 8 o'clock நாங்கள் சரியா 8:00 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து எங்களோட செஷன் வந்து 1.5 hour செஷனாக இருக்க போது 9:30க்கு முடியும். ரைட், அது வரைக்கும் நீங்க இதுல இருந்து நீங்க இன்சைட்ஸை வந்து கெயின் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அடுத்த விஷயம் வந்து உங்களோட கவரேஜ் இஷ்யூஸை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க உங்களோட வீட்டில் எவ்வளவு நல்ல கவரேஜ் இருக்குதோ அந்த இடத்துல இருந்து இந்த செஷனை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேமரா வந்து நீங்க ஜாயின் ஆகிற நேரம் சம்டைம் உங்களுக்கு கேமரா ஒன்னாக இருந்தால் நீங்க உங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க குயிக்லி. வேணும்னா நீங்க ஒரு தரம் டபுள் செக் பண்ணி கொள்ளுங்க. ஆல்ரைட், ஓகே. அடுத்த விஷயம் வந்து மைக்ஸை வந்து பொதுவா நீங்க மியூட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது நீங்க ஆன்சர் பண்ணணும்ன்ற பட்சத்தில் நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணலாம். அதுலயும் நீங்க நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மைக்கை அன்மியூட் பண்றது வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதை நாங்கள் உங்கள்ட்ட இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி சில வீடியோஸ் பார்ப்போம். வந்து அதுக்கு நீங்க உங்களோட கோஆபரேஷனை நீங்க தாங்க. நீங்க அதுக்குரிய வீடியோஸை பார்த்துட்டு அதுல நீங்க என்னத்தை லேர்ன் பண்ணீங்க, என்ன தெரிஞ்சுக்கொண்டீங்கன்றதை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஃபீட்பேக் இருக்கும் பட்சத்தில் நீங்க ஸோ இந்த விஷயங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். பொதுவாக மைக்கை நீங்க பொதுவாக மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது எங்களோட செஷனை வந்து கொண்டு போறதுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ எல்லாரும் என்னோட இருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் குயிக்காக எங்களோட இந்த சைபர் சேஃப் சிட்டிசன் ப்ரோக்ராமினுடைய ஒப்ஜெக்டிவ்ல வரோம். ஸோ எங்களோட ஒப்ஜெக்டிவ் வந்து ஓவராலாக எங்களோட 4 செஷன் ப்ரோக்ராமாக இது இருக்குது. 4 பார்ட்டாக ஒப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது எங்களுக்கு. அதுல இன்னைக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்ஜெக்டிவ் வந்து 3rd ஒப்ஜெக்டிவ், எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகக்னைஸ் ஆன்லைன் அடிக்ஷன் அண்ட் ப்ரோமோட்டிங் ஹெல்தி பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கன்செப்ட்ல தான் நாங்கள் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஒப்ஜெக்டிவ்ஸை நாங்கள் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 3வது ஒப்ஜெக்டிவை நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ண காத்திருக்கிறோம். அது வந்து எல்லாருக்குமே தேவையான தலைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறோம். ஆல்ரைட், ஸோ ஃபைன். ஸோ இதில் இன்றைக்கி இருக்கிற நாங்கள் ஒரு 3rd டேல தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எங்களோட சேஃப்டி அல்லது எங்களோட வெல்பீயிங், எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ற விஷயத்த நாங்கள் எல்லாருமே கன்சிடர் பண்றோம் இல்லையா? மனுஷனா பிறந்து நாங்கள் பார்த்தோம் சொன்னால் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா லேர்ன் பண்ணி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி நடக்க தெரியாம இருந்தோம், நடக்க பழகினோம், பேச தெரியாம இருந்தோம், பேச பழகினோம், புதிய புதிய அறிவுகளை சேர்த்துக்கொண்டோம். இப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டே போகும் பட்சத்துல எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் உலகத்துல நாங்க வாழும்போது, ஒரு ஸ்மார்ட் போன் உலகத்துல நாங்க வாழ்ற எங்களுக்கு அடிப்படையில 3 கன்செப்ட் நாங்க விளங்கியிருக்கோம். 3 விஷயங்கள்ல எங்கட திறமை அல்லது எங்கட அறிவு வந்து இருக்கும். அதுல முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு டிஜிட்டல் லிட்ரஸி. இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது இலத்திரனியல் சாதனங்கள் சார்ந்த அறிவுன்னு சொல்றது ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு துறை சார்ந்தவருக்கும் அது அவசியமாக இருக்குது. அது முதலாவது. அப்ப நாங்க எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு இந்த நுவான்சஸ் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எங்களுக்கு அதை லேர்ன் பண்ணிக்கொள்ளலுமோ அவ்வளவுக்கு நாங்க அதுக்கு அதை நாங்க லேர்ன் பண்ணிக்கொள்ள ட்ரை பண்றது வந்து ரொம்பவே அவசியமானது, அத்தியாவசியமானதாகவும் இருக்குது. சவுண்ட் வந்து கிளியர் இல்லைன்னு சொல்லியிருக்குங்க. அது உங்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமானதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கமெண்ட்டுக்கு பிறகு நான் கொஞ்சம் கேட்டுக்கொள்றேன். நான் பேசுறது கிளியரா இருக்குது, வீடியோ ஓகே, ரைட், ஓகே, ஆல் ரைட். ஸோ அப்படி எல்லாம் என்னோட இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க, கொஞ்சம் தம்ஸ் அப் தாங்க பாப்போம். நீங்க என்னோட இருக்கிறீங்க, பேசுற விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, பேசுற விஷயங்கள் விளங்குதுன்னு சொல்றாங்க, மட்டும் கொஞ்சம் தம்ஸ் அப் தாங்க பாப்போம். ஆல் ரைட், ஓகே. ஸோ அந்த டிஜிட்டல் லிட்ரஸின்னு சொல்றது இன்றைக்கு நாங்க தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படையான ஒரு ஸ்கில்லாக நாங்க இன்றைக்கு பார்க்கறது. 2வது விஷயம் பார்த்தோம் சொன்னால் கோ வேல்யூஸ், எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய பெருமதிகளை நாங்க விளங்கியிருக்கணும். அதுக்கு ரொம்பவே அத்தியாவசியம். அது எந்த வயதுக்குட்பட்டவராக இருந்தாலும் அவங்களோட இலட்சியம், அவங்களோட நோக்கம் என்ற அடிப்படையில அவங்களுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும். இந்த விஷயத்தை தான் நான் செய்யணும் லைஃப்ல சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அவங்களோட அடுத்தடுத்த லைஃப்பை நோக்கி நகர்த்தி கொண்டு போக போகுது. அப்ப எனக்கு எது முக்கியம், எது தேவை, எந்த வேல்யூஸ், எந்த பெருமதிகள் என்னன்றத ஒருத்தர் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு டிஜிட்டல் சேஃப்டியான ஒரு 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 சிட்டிசன் அடிப்படையில் அவரை உருவாக்கும். 3வது முக்கியமான விஷயம் தான்
சைபர் சேஃப்டி ஸ்கில். அப்போ அந்த சைபர் சேஃப்டி ஸ்கில்ல தான் நாங்கள் இங்கே கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் சைபர் சேஃப் சிட்டிசன் ப்ரோக்ராம் ஒரு பார்ட்டாக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் நாங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு சேஃப்டின்னு சொல்றது வெறுமனே எங்களுக்கு யாரும் அடிக்க வராங்க அதுல இருந்து நாங்கள் சேஃபாக இருக்கிறது மட்டும் இல்லை. எங்களுக்கு சேஃப் ஒரு சேஃப்டின்னு சொல்றது பிசிக்கலா நாங்க சேஃபா இருக்கிறது, எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து மண்டாம இருக்கணும். சைக்காலஜிக்கலா நாங்க சேஃபா இருக்கணும், எங்களுக்கு மனோரீதியாக யாருமே தாக்கக்கூடாது, உள ரீதியாக நாங்க சேஃபா இருக்கணும். மூணாவது, எங்களுக்கு ரெப்யூட்டேஷனல் ரீதியா நாங்க சேஃபா இருக்கணும். எப்படி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நட்பேர் இருக்கும், அதுக்கு களங்கம் வாரது கூட எங்களுக்கான சேஃப்டிக்கு இல்ல, எங்களோட சேஃப்டி இல்லைன்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கன்சிடர் பண்ணும்போது தான் நாங்க ஒரு டிஜிட்டல் உலகத்துல ஒரு சேஃபா இருக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒரு 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 இண்டிகேட்டர், ஒரு அடையாளமாக இருக்கு. ஆகவே இந்த கன்செப்ட்ல தான் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுலதான் இந்த இதுக்கு முதல் பேசின கன்செப்ட் பேசப்பட்டிருக்கும். ஸோ இன்றைய நாள் நாங்க பேச போறது இந்த போன் அடிக்ஷன் சம்பந்தமான கன்செப்டும் இந்த சைபர் சேஃப்டி ஸ்கில்லுக்குள்ள தான் வருதுன்றதை நாங்க விளங்கிக் கொள்வோம். ஆகவே ஒரு பிக் பிக்சரை நாங்க இதுல காட்டிக்கொள்றது மூலமாக எங்களுக்கு என்ன கன்செப்ட்ல நாங்க பேசுறோம்ன்றது விளங்குது. ஸோ டிஜிட்டல் அடிக்ஷன் ஹெல்தி பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கன்செப்ட்ல இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒப்ஜெக்டிவ், லேர்னிங் ஒப்ஜெக்டிவ் எதுவாக இருக்கும்னு சொன்னால், நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் என்னத்துக்காக இந்த செஷனுக்கு வந்திருக்கோம்ன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏதோ இதை நாங்கள் இந்த செஷன் முடியும் போது இந்த விஷயங்களை நீங்க மீட் பண்ணிருக்கணும், மீட் பண்றதான் இந்த செஷன் நோக்கம். முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் டிஜிட்டல் அடிக்ஷன். முதலாவது பழக்கங்கள் பற்றியும் டிஜிட்டல் அடிக்ஷன் எப்படி உருவாகுது எங்களுக்குள்ள, சாதாரணமாக அது எப்படி எங்களுக்குள்ள வந்து சேருதுன்றதை பத்தி நாங்க பார்ப்போம். இரண்டாவது, எப்படி ஒருத்தர் டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருக்கிறார் என்று சொல்றது பாக்குறதுக்கு எங்களை நாங்களே அசஸ் பண்றதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகளை பத்தி பேசுவோம். மூணாவது, எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் இதுல இருந்து காத்துக்கொள்றதுக்கான வழிவகைகளை நாங்க கொஞ்சம் பேசுவோம். அதுக்கான என்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன உபாயங்களை நாங்க பயன்படுத்தலாம்ங்கிறத பத்தி இந்த மூன்றாவது செஷன்ல நாங்க பார்ப்போம். அதே போல நான்காவது பாட்டுல எங்களோட ஸ்மார்ட் போனை கொஞ்சம் எஃபெக்டிவாக பயன்படுத்துற வழிகளை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இதுதான் எங்களுடைய ஓவரால் ஒப்ஜெக்டிவாக இருக்க போகுது. ஸோ அந்த அடிப்படையில நாங்க எங்க செஷனுக்குள்ள நேரடியாக நுழைவோம். ரைட், இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றோம், மோஸ்ட்லி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஃபோன்ல கனெக்ட் ஆகிருப்பீங்க. யாருமே இதுல ஃபோன் யூஸ் பண்ணல எனக்கு தெரியான்னு சொல்ற யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். யாருமே ஏலியன்ஸ் இல்லை தானே, எல்லாரும் இங்க இருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில உங்களுக்கு உங்களோட போன்ல மிகவும் பிடிச்ச ஆக்டிவிட்டி எது? நீங்க தயங்கலன்னு சொன்னால், நீங்க அதை பிரைவேட்டா யோசிக்கலன்னு சொன்னால் நீங்க செட் பாக்ஸ்ல சொல்லலாம். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆக்டிவிட்டி என்ன உங்களோட போன்ல? நீங்க போன்ல செய்யக்கூடிய ரொம்பவே பிடிச்சது, கேம் விளையாடுறதா இருக்கலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றதா இருக்கலாம், வாட்ஸ்அப் சேட் பண்றதா இருக்கலாம், யூடியூப் பாக்குறதா இருக்கலாம், எனிதிங் கேன் பி. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் எது? ஓகே, ரீல்ஸ் பார்க்குறது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, யூடியூப் பார்க்குறது அப்படிலாம் ஆன்சர்ஸ் வருது. ஓகே, டிஃப்ரெண்டாக ஏதாவது வருதா? இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறது ஒருத்தருக்கு வந்து கூகுள் யூஸ் பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது, சர்வ் பண்ணுறது வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குது. டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுறது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. பாருங்க அது எவ்வளோத்துக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ரைட், அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது அது கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றது உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டிவிட்டியா? ஓகே, பரவாயில்ல, அது ஒரு குட் சைன். ரைட், இப்போ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நாங்க செய்யறது மூலமாக இப்போ இதுல வந்து என்ன விஷயத்தை செய்யும் போது நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்? அதாவது எங்களோட போன்ல ரொம்பவே பிடிச்ச ஆக்டிவிட்டி. கிளியர் டவுட்ஸ், டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்றது, ஃபோன் மூலமாக டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்றது உங்களுக்கு பிடிக்குது. ஒர்க் அட் ஹோம் செய்யறது பிடிச்சிருக்குது. ஓகே, கேம்ஸ் விளையாடுறது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு இந்தந்த விடயங்கள் பிடிக்கும்னு சொல்லி. ரெண்டாவது கேள்வி ஒன்று நான் கேட்கிறேன். உங்களோட வாழ்க்கையில இதுக்கு நீங்க உண்மையிலேயே ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும், நீங்க ஏதாவது ஒரு அடைவை நீங்க சந்திச்சிருக்கணும், நீங்க உங்களோட வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள, உங்களோட வாழ்க்கையில இறுதி மூச்சு வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்கணும்னு சொல்லி விரும்புறாக்கள் யார் இருக்கீங்க? என் வாழ்க்கையில நான் ஏதாவது சாதிக்கணும், அது எது வேணாலும் இருக்கலாம், நான் எந்த குறிப்பிட்ட விஷயம் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க உங்களோட லைஃப், உங்களோட இறுதி மூச்சு முடியறதுக்கு இடையில
அல்லது அந்த தருணத்திலேயாவது நீங்க திருப்தியோட இந்த வாழ்க்கையில ஒன்று சாதிச்சதாக உங்களுக்கு திருப்தி வரணுமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது அடையணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த திருப்தி உங்களோட வாழ்க்கை முடியும் போது இருக்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஓகே, இப்ப நான் கேக்குறேன், நீங்க போன்ல இப்ப நாங்க போன் வந்து அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்றோம். நீண்ட நேரம் வந்து எங்களோட போன்ல யூஸ் பண்றோம். அது நானும் உட்பட நீங்கள் உட்பட நிறைய பேருக்கு அந்த விஷயம் இருக்கு. நாங்க போன்ல ஸ்பெண்ட் பண்ற ஹவர்ஸ் வந்து ரொம்பவே கூட. எங்களுக்கு இருக்கிற 24 ஹவர்ஸ்ல பெரும்பான்மையான ஹவர்ஸை நாங்க எங்க கொடுக்குறோம்னு சொன்னாலும் எங்களோட போனை கொடுக்குறோம். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை தடவை நாங்க டச் பண்றோம்னு பார்த்துட்டோம். ரிசர்ச்சை சொல்லுது 2617 தடவை சாதாரண மனுஷன் டச் பண்றாரு ஒரு நாளைக்கு. இப்ப எங்களுக்கு எத்தனை பேர் நாங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்ன்ற ஒரு கேள்விக்கு பெரும்பான்மையானவங்க நீங்க சொல்லியிருப்பீங்க, நான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு விஷயத்துல ஒரு அடைவு அடையணும்னு சொல்றதுல மாற்றுக்கிறது இருக்காதுன்னு நம்புறேன். இப்ப ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன், நீங்க ரொம்பவே பிடிக்கும்னு சொன்ன அந்த ஆக்டிவிட்டி உங்களோட சக்சஸுக்கு உங்களை கூட்டிட்டு போகுதா? இந்த கேள்வியை கேட்டுட்டு நாங்க டிசிஷன்ல போவோம். நீங்க கேம்ஸ்ன்னு சொன்னீங்க, யூடியூப்னு சொன்னீங்க, ஃபேஸ்புக்னு சொல்லிருக்கீங்க, இப்படி நிறைய ஆக்டிவிட்டி சொன்னீங்க. கொஞ்சம் பேர் டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் பேர் டவுட் கிளியர் பண்றேன்னு சொன்னீங்க. ஓகே, இப்ப யாரையும் நான் சரி பிள்ளை சொல்லல, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட சக்சஸ்ன்னு நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு உங்களோட அந்த போன் மூலமாக நீங்க செய்யற ஆக்டிவிட்டி கூட்டிட்டு போகுதான்றதை கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், அதுக்கு நீ ஆன்சர் பண்ண தேவையில்லை, எஸ் என்று சொன்னாலும் ஓகே, நோன்னு சொன்னாலும் ஓகே, அது நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், உங்களுக்கு எது சக்சஸ் உங்களுக்கு தெரியும், அதுக்கு அது கூட்டிட்டு போகுதான்றதை கேட்டுக்கொள்ளுங்க. நோ ஒன் வாண்ட்ஸ் டு ஃபெயில். இந்த உலகத்துல யாருக்குமே தோக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, இல்லாட்டி அப்படின்னா அடுத்த நாள் எழுந்திருக்க மாட்டாங்க. தோக்கணும் என்று விரும்புகிற ஒருத்தர் இன்றைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கவே மாட்டீங்க. ஏதாவது ஒன்று தேடித்தான் நீங்க இன்றைக்கு எழுப்பினீங்க. அப்ப யாருமே இதுக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க. தோக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் இன்றைக்கு இந்த செஷனுக்கு வந்து இருக்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்குன்னு சில தடைகள் இருக்கு. தோல்வி எல்லாரும் நான் ஒரு விஷயத்தை அடையணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதுக்குன்னு சில தடைகள் இருக்கும். அந்த தடைகள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையானவங்களுக்கு இருக்கிற ஒரு தடை தான் இன்றைக்கு நாங்க பேசுற தலைப்பு. அது உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் நீங்க உங்களை அவேர் பண்றது மூலமாகத்தான், நீங்க அதை உணர்றது மூலமாக மட்டும்தான் அதுல இருந்து நீங்க வெளியே வரலாம். ஓகே, சில கமெண்ட்ஸ் வந்து நான் பாக்குறேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனக்கு பிடிக்கும், அது ரிலேட்டான நிறைய வீடியோஸ் வரும், ஸோ அந்த விஷயத்தை யூஸ் ஆகும். ஓகே, அதான் எஸ் ஓ நோ கேன் பி. இப்போ நீங்க மார்ஷியல் ஆர்ட் பிடிக்கும், அதுல இருக்கிற புதிய ஷார்ட்ஸ் நீங்க அதுல வீடியோ பார்த்து பழகுறீங்கன்னு சொன்னா நீங்க எதிர்பார்க்குற சக்சஸை நோக்கி கூட்டிட்டு போனா ஓகே, கூட்டிட்டு போகாட்டி நீங்க அதை ரீஅனலைஸ் பண்ணுங்க என்று சொல்றேன். That's profound question. Everyone must ask themselves. Okay, good. So இந்த கேள்வி எல்லாரும் கேளுங்க. நீங்க அதிகமான நேரத்தை அந்த போன்ல யூஸ் பண்றீங்கன்றது தெரியுது. அதுல நீங்க பிடிச்ச விஷயத்த கூட நேரம் செய்யறீங்க. அந்த செய்யற விஷயம் நீங்க சக்சஸ் எதிர்பார்க்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகுதான்றதை கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாங்க இன்றைக்கு மீனாக நாங்க பேசுற ஒரு கன்செப்டுக்கு வருவோம், வந்து ஹேபிட்ஸ். அதாவது எங்கட பழக்கங்கள். பழக்கம், நாங்க நாளாந்தம் செய்யற விஷயங்கள் வந்து ஹேபிட்னு சொல்லுவோம். அப்ப நாங்க செய்யற ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஹேபிட்னு சொல்றதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் என்று சொன்னால், நாங்க பிஹேவியர்ஸ், நாங்க நடத்தையாக செய்யற சில விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டா நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை வந்து நாங்க ஹேபிட்னு சொல்லுவோம். ரைட், ஏன் நாங்க இந்த பேசிக்கே பேசுறோம்னு சொன்னால், இன்னைக்கு நாங்க போன் யூஸ் பண்றன்றது ஒரு ஹேபிட் தான். அந்த ஹேபிட் தான் என்ன செய்யும்னு சொன்னால் நாளடைவுல எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் ஒரு அடிக்ஷனாவோ ஏதோ மாறும். ரைட், ஸோ அதனால நாங்க ஹேபிட்னு சொல்றது என்னது, நாங்க செய்யற ஒரு செயற்பாடு, ஒரு பிஹேவியர் ரிப்பீட்டா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்னு சொன்னால் அது ஹேபிட் ஆகும். அது எங்களுக்கு அன்கான்சியஸா சில வேலை நடக்கும். சப்கான்சியஸாவே நாங்க செய்வோம், அன்கான்சியஸால சப்கான்சியஸா செய்வோம். அப்படின்னா நாங்க இதை செய்யறோமே என்று நினைக்காம செய்வோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, நீங்க புத்தகத்தை எடுத்து படிக்க ரெடி ஆயிருப்பீங்க. ரைட், நாளைக்கு எக்ஸாம், அல்லது நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ரெடி பண்றதுக்கு புக் எடுத்திருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல உங்களை அறியாமலே நீங்க போன் எடுத்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்ப யோசிப்பீங்க, அடே நான் இந்த சிலபஸ் பார்க்க வந்தேன், நான் என்ன இங்க ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க. அது என்னன்னு சொன்னால், நாங்க செஞ்சு பழைய ஒரு விஷயம் சப்கான்சியஸாக எங்களுக்கு தானாக வருது. சிம்பிளா, நீங்க காலையில எழும்புறீங்க, காலையில எழும்பினா எங்களுக்கு என்ன செய்யுது, ஏர்ஜ் வந்து உடனடியாக என்ன செய்யறோம், ப்ரஷ் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு தோணுது தானே. அந்த விஷயத்தை நாங்க யாரும் சொல்றாங்களா, நாங்களா போய் செய்யறோம் தானே. ஸோ அதுதான் வந்து சிம்பிளி ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் வந்து எங்களை எங்களோட சக்சஸை நோக்கி கூட்டிட்டு போற ஹேபிட்ஸ் வந்து
நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னு சொன்னால் திரும்ப நீங்க ரீஅனலைஸ் பண்ணுங்க. ரைட்? இந்த ஹேபிட்ஸ் தான் எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம். இந்த ஹேபிட்ஸ் தான் நாங்க நாங்க யாருன்னு சொல்லி காட்டுறது இந்த உலகத்துக்கு நாங்க கொண்டிருக்கிற ஹேபிட்ஸ். வேற எதுவுமே இல்லை. நீங்க உங்களோட பேரா, நீங்க கொண்டிருக்கிற உங்களோட ஊரா, இந்த விஷயங்களை அப்பால நீங்க யாருன்றது தீர்மானிக்கிறது வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய ஹேபிட்ஸ். அது போன் யூஸ் பண்ற ஹேபிட்டா இருக்கலாம், படிக்கிற ஹேபிட்டா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். நீங்க கொண்டிருக்கிற ஹேபிட்ஸ் தான் நீங்க யாருன்னு தீர்மானிக்குது. ஆல்ரைட்? ரைட். இப்ப ஒரு விஷயத்தை யோசிங்க. எங்கட கட்டுநாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஃபிளைட் ஒன்று என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு போக போகுது. எங்க போக போகுது? சவுதி அரேபியாவுக்கு ஒரு ஃபிளைட் ஒன்று டிபார்ச்சர் பண்ண போகுது. இப்பதான் ஃபிளைட் ஆரம்பிக்குது. இதுல என்ன விஷயம்னு சொன்னால், இந்த ஃபிளைட் அது எல்லாமே ரெடி, அந்த பயணத்தை ஆரம்பிச்சுட்டு, ஆனால் அந்த ஃபிளைட் அந்த போற வழியில அந்த பைலட் தெரியாம ஒரு 3 டிகிரி, ஒரு 3 பாக என்ன செய்யறான்னு சொன்னா கொஞ்சம் வெளத்தி வச்சிருக்கிறாரு. ஒரு 3 பாக என்ன செய்யுதுன்னு சொன்னா அது போக வேண்டிய திசையில இருந்து கொஞ்சம் திரும்பி இருக்கு. ரைட்? இப்ப இந்த ஃபிளைட் போய் சவுதி அரேபியா ஜித்தாவுல போயிட்டு ஜித்தா ஏர்போர்ட்ல அது வந்து லேண்ட் ஆகணும்னு நினைச்சிருந்தால் இந்த ஒரு 3 பாக விலகி இருந்தா அந்த ஃபிளைட் ஜித்தாவுல போய் லேண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த குறிப்பிட்ட ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆன்சர்ஸ்? லேண்ட் ஆகுமா? இல்ல, நோ வே. ஏன்? அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3 பாக திரும்பினது கொஞ்சம் 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 கொஞ்சமாக சவுதிக்கு போக வேண்டியது கிட்டத்தட்ட யெமனுக்கு போய் சேர்ந்துருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஏண்டா அது சின்ன 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 சின்னனாக வரக்கூடிய அந்த சின்ன மாற்றம் அதுல அது அது போய் சேர்ற அந்த பெரிய ஜேர்னியில பெரிய இம்பாக்ட் ஒன்று பண்ணிருக்கு. ரைட்? இப்படித்தான் நாங்க கொண்டிருக்கிற ஹேபிட்ல ஏற்படக்கூடிய மாற்றம் எங்களோட முழு வாழ்க்கையையும் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. எங்களோட முழு வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படுத்த போகுது. சிம்பிள். இதுதான் அழகான எக்ஸாம்பிள். நீங்க காலையில எழும்புறது 6 மணிக்கு எழும்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க சின்ன சேஞ்ச் பண்றீங்க. 5:45 கிளம்புறீங்கன்னு வைங்களேன், 15 நிமிஷம் நீங்க கொஞ்சம் ஏர்லியா எழும்புற சின்ன மாற்றத்தை நீங்க செய்றீங்க. அது தொடர்ந்து 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 நீங்க ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட முழு லைஃப்லையும் அந்த 15 நிமிஷம் வந்து என்ன செய்யும்? அதுல நீங்க அந்த 15 நிமிஷத்தை யூஸ் பண்ணி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே சேரும். அப்ப உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்கு. ஆகவே நாங்க வாழ்க்கையில கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹெபிட்ல ஏற்படுற சின்ன மாற்றம் இந்த முழு லைஃப்ல பார்க்கும்போது பெரிய சேஞ்ச் பண்ணிருக்கு. அது நல்ல மாற்றம், நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருக்கும். தீய மாற்றம் அல்லது பிழையான மாற்றம் என்று சொன்னால் அதுவும் ஒரு இடங்களை கூட்டிட்டு போகும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு அனாலஜி. அப்ப நாங்க கொண்டிருக்கிற ஹேபிட் தான் நாங்க யாருன்றதை தீர்மானிக்குது. யூ ஆர் யூ ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னா நாங்க யாருன்னு கேட்டால் நாங்க கொண்டிருக்கிற ஹேபிட்ஸ் தான். ரைட்? சக்சஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸ். சக்சஸ் சொல்ற விஷயம் வந்து நாங்க ஒவ்வொரு நாளைக்கும் செய்யற அந்த ஹேபிட் தான் எங்களை சக்சஸ் சொல்லி நாங்க நினைக்கிற இடத்த கூட்டிட்டு போகும். இங்க சக்சஸ் என்னன்றதுக்கு நான் ஜெனரலைஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்களோட வெற்றின்னு சொல்ற விஷயம் மாறுபடும். ஆனா அவங்க வெற்றி நினைக்கிற விஷயத்துக்கு கூட்டிட்டு போறது அவங்க கொண்டிருக்கிற ஹேபிட் தான். நான் என்ன ஹேபிட்டை கொண்டிருக்கணும் அதுதான் என்ன ஒரு இடத்துக்கு இன்னொரு 10 வருஷத்துல கூட்டிட்டு போகுது. நீங்க கொண்டிருக்கிற ஹேபிட் தான் உங்களை அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கூட்டிட்டு போகுது. இதை மாற்றுக்கிற தெரியும். ஒரே நாள்ல எங்களோட லைஃப் மாற போறல. ஆனா எங்களோட லைஃப்பை நாங்க ஒரு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நாங்க என்னென்ன செஞ்சுட்டு வந்தோமோ அதோட கம்பவுண்ட் எஃபெக்டா தான் எங்க லைஃப்ல பெரிய மாற்றம் ஒன்று இருக்கும். அது நல்ல மாற்றமா அல்லது இல்லையான்றதை நாங்க இதான் தீர்மானிக்கும். அப்ப நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசினேன்னு சொன்னால் நாங்க கொண்டிருக்கிற பழக்க வழக்கம் இம்பார்ட்டன்ட் பத்தி சொன்னோம். ரைட்? இந்த போன் அடிக்ஷனை பத்தி எல்லாம் நான் பேசலாம். ஆனா எல்லாத்துக்கும் பேசிக்கான விஷயம் என்னென்றால் பழக்கம். நாங்க கொண்டிருக்கிற பழக்கம். இப்ப கேள்வி வந்து எப்படி நாங்க ஒரு பழக்கத்தை எங்களுக்குள்ள உருவாக்குறோம்? சரியா? இது கேட்டா சிம்பிளா சொல்லுவோம். நான் நேத்து செஞ்சேன், முந்தின நாள் செஞ்சேன், இது ஒரு கடந்த ஒரு மாசமா நான் செஞ்சுட்டு வரேன், இது நான் பழகிட்டேன், இதை நான் செஞ்சுட்டு வரேன். இந்த ஒரு விஷயம் அது கேன் பி எனிதிங். ஏதாவது ஒரு பழக்கத்தை நாங்க எங்களுக்குள்ள உருவாக்கியிருந்து வந்து நிறைய நான் கேட்ட ஒரு வரலாறு கதையை சொல்லுவோம். ஆனா சயின்ஸ் இதுக்கு ஒரு கதை வச்சிருக்கு. சயின்ஸ் இதுக்கு ஒரு சிம்பிளான கதை வச்சிருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் தி ஹேபிட் லூப்.
சரியா? இந்த தியரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஜேம்ஸ் கிளியர். இவர் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு புக்ல வந்து இதை தெளிவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த கான்செப்ட் தான் நாங்க இடத்துக்கு பேச போறோம். அப்ப எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு உருவாக்கப்படுறதுக்கு 4 ஸ்டெப் நடக்கும். 4 ஸ்டெப் நடந்து முடியும் போதுதான் நாங்க ஒரு பழக்கத்தை எங்களுக்குள்ள கொண்டு வருவோம். அதுல முதலாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா கியூ. கியூன்னு சொல்றது என்னன்னா ஒரு ட்ரிகர். ஒரு ஏதாவது ஒரு 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 விஷயம் எங்களை தூண்டும் அந்த விஷயத்தை செய்யறதுக்காக. ரைட்? அப்ப கியூன்னு சொல்லும் போது நாங்க ஏதாவது ஒரு ஃபீலிங் அனுபவிச்சு அந்த ஃபீலிங்ல இருந்து வெளியே வரத்துக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தை செய்வோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் படிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் படிப்போட ரிலேட்டா இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் நான் இந்த எக்ஸாம்பிளை நான் எடுத்து டச் பண்றேன். இப்போ நான் என்ன செய்யறேன்? படிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? இந்த சுச்சுவேஷன்ல நான் படிக்கிற ஒவ்வொரு பாடத்தை தாண்டி தாண்டி போகும்போது எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா ஹார்டா இருக்கு, சிலபஸ் ஹார்டா இருக்கு. அப்ப என்ன செய்யும், எனக்கு இது விளங்குது இல்லையே, இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஒன்று வரலாம். அல்லது கொஞ்சம் நேரம் தாண்டி போனதுக்கு பிறகு எனக்கு போர் அடிக்கலாம். அடிச்சிட்டு இருக்கும் போது போர் அடிக்கலாம். இந்த போர்டம் தான் கியூ. இந்த போர்டம் இருக்கு தானே, இந்த இந்த எனக்கு ஏற்படக்கூடிய இந்த போர், அது ஒரு கியூவாக இருக்கும். அது ஒரு ட்ரிகர். இந்த போர் அடிக்கும் போது நான் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பேன் தானே. எனக்கு இந்த டைம்ல போர் அடிச்சிச்சு, அதுக்காக நான் ஒரு விஷயம் செஞ்சிருப்பேன். அது நான் நீண்ட நாள் செஞ்சிருப்பேன். அப்ப அந்த கியூ வந்து என்ன ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போகும். இப்ப கிரேவிங், 2வது ஸ்டெப் வந்து கிரேவிங். கிரேவிங் சொல்றது ஒரு மோட்டிவேஷன் அல்லது ஒரு ஆசை. அந்த ஒரு விஷயத்தை, இவருக்கு ஏற்பட்ட இந்த உணர்வை தீர்க்கிறதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு ஆசை தான் வந்து என்னன்னா கிரேவிங். ரைட்? அப்ப இந்த டைம்ல நம்மள நிறைய பேருக்கு என்ன கிரேவிங் வரும்? போர் அடிக்குதுன்னு சொன்னாலே ஒலிம்பிட்டு வெளியே போய் விளையாட போறோம் இல்ல, போன் எடுத்து பார்க்க போறோம். இதுல நிறைய பேர் ஆன்சர் இப்படித்தான் நிக்க போகுது. இன்னைக்கு நாங்க தலைப்புக்குள்ளேயும் அதைத்தான் பேச போறோம். ரைட்? நான் உட்பட. ஏன் அந்த அடிக்ஷன் சொல்றது சிம்பிளி ஈஸியா ஒருத்தருக்குள்ள உருவாகக்கூடிய விஷயம். அதுக்கு பேசிக் என்னன்னு சொன்னால் ஹேபிட்ஸ். சரிதானே? அப்ப கிரேவ் பண்ண போறேன் நான் என்னத்தை? என் போனை எங்கடா, என் போன் அதுல ஏதாவது வாட்ஸ்அப் வந்திருக்குமே, மெசேஜ் பார்க்கணுமே, அல்லது ஃபேஸ்புக்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கா என்று சொல்ற தேடல் சாதாரணமா எங்களுக்குள்ள வரும். அப்ப அது கிரேவ். 3வது சொல்ற விஷயம் என்ன? நாங்க அதுக்கு செய்யற விஷயம். அதாவது இந்த ஆசை என்ன, போன் எடுக்கணும். அந்த போனை நாங்க எடுத்து பாக்குறது வந்து, போன் எடுத்து என்ன செய்வோம்? ஏதோ ஒரு சோசியல் மீடியாக்குள்ளேயோ ஒரு போகலாம். எல்லாரும் இல்லை, பட் பெரும்பான்மையானவங்க ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போனா கொஞ்ச நேரத்துக்கு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். தள்ளி 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 இருப்போம். நானும் தான், நீங்கள் தான், நிறைய பேர் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ரைட்? இந்த விஷயம் வந்து ரெஸ்பான்ஸ். அந்த போரை நான் இல்லாமக்கிறதுக்காக நான் செய்யற வேலை. அதுக்கு எனக்கு கிடைக்கிற விஷயம் தான் ரிவார்டு. எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி. அந்த போர் இல்லாமகிறது. அப்ப அந்த ஹேபிட் வந்து என்ன செய்யுது? நான் போன் பார்க்குற இந்த ஹேபிட் இந்த 4 ஸ்டெப் ஊடாக நடந்து முடியுது. விளங்குதானே? இப்படித்தான் ஒரு விஷயத்த நாங்க தொடர்ந்தேச்சியாக சில விஷயங்கள் செஞ்சு பழக்க வழக்கத்துக்கு உட்படுத்துறது இப்படித்தான். சிம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம காலையில எலும்பின உடனே என்ன செய்யும்? எங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அப்ப வாயெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் மாதிரி ஃபீல் பண்ணும். அப்ப அது கியூ. இப்போ வாய் வந்து அன்ஈஸியா இருக்கிறது வந்து கியூ. கிரேவிங் என்ன? இந்த டைம்ல நாம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தோமே, என்ன செஞ்சோம்? டூத் பேஸ்ட்டை போட்டு ப்ரஷ்ஷை போட்டு பல்லு திட்டணும். இதால என்ன நடந்துச்சு? எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. மவுத் வந்து ஃப்ரெஷ் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்? ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம், எடுத்து பல்லு தீட்ட போறோம். சிம்பிள். அதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டுன்னு வாய் கொஞ்சம் கிளியரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த டே நல்லா ஆரம்பிக்கலாம். இது எதனால இல்லைங்களா டெய்லி சிம்பிளா செய்யறோம்? காலையில் எழுப்பின எல்லாருமே பல்லு திட்டுறமே, பல் துளக்குறோம். இந்த ஹேபிட் லூப்பை நாங்க பழகினதில்லை. சரியா? இது இந்த பல் துளக்குற விஷயத்துல ஓகே, அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. சில விஷயங்கள் அது எல்லா இடத்துலையும் அது நல்லதுன்னு சொல்ல இயலாது. ரைட்? அதனாலதான் நாங்க இதை பத்தின பேசிக்கை ஃபர்ஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஓகே, நான் மட்டும்தான் தனியே பேசிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் கதைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் விளங்கிச்சின்னு சொல்றார்கள் மட்டும் எஸ்ன்னு சொல்லி சேட்ல பண்ணுங்க. இப்ப நான் இதுவரைக்கும் கதைச்ச விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாவே விளங்கிச்சின்னு சொல்றார்கள், எஸ்ன்னு செட் பண்ணுங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். விலங்குல யாரும் இருந்தா நீங்க நோன்னு சொல்லலாம், விளங்கினா எஸ்ன்னு சொல்லலாம். நல்லா விளங்கிச்சின்னு சொன்னா டபுள் எஸ் பண்ணுங்க. நல்லா விளங்கினா டபுள் எஸ், நோமலா விளங்கினா ஒரு எஸ், விலங்கலைன்னு சொன்னா நோ.
ஓகே, ரைட். இதுக்குள்ள ஒரு நோவும் வரல, பட் நிறைய எஸ் வாரத்தை நான் பார்க்குறேன். ஓகே, குட். ஸோ இப்படித்தான் எங்களுக்குள்ள ஒரு பழக்கத்தை நாங்கள் உருவாக்குறோம். ஆகவே நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அடிக்கடின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால், நீங்களே எங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. நாம் ஏதோ ஒரு ஃபீலிங்கை நமக்குள்ளே உருவாக்கி இருப்போம். போரிங்கோ ஏதோ சம்திங் உருவாக்கி, எனக்கு ஃபோன் தான் வேணுன்ற ஒரு நிலையை உருவாக்கி, அந்த ஃபோனையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவோம். இதில் ஒரு 2 மணி நேரம் போயிடும். ஃபேஸ்புக் எடுத்து நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி முடிக்கிற டைமில் 2 மணி நேரம் போயிடும். எங்கள் லைஃப்பில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குன்ற பட்சத்தில், அந்த 24 மணி நேரம் எங்களுக்கு இல்லைன்ற பட்சத்தில் தூங்குறதுக்கு எல்லாம் நாங்கள் கூட்டி கழிச்சு எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற டைமே நாங்கள் கூட நேரம் இதுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால், எங்களோட லைஃப்பை உருவாக்குறதுக்கான நேரம் எங்கே இருக்க போகுது? அந்த கேள்விக்கு நாங்கள் எல்லாருமே, நான் உட்பட, கேள்வி கேட்டுக்கொள்ளும். சரிதானே? ஸோ இப்படித்தான் ஒரு ஹேபிட் லூப்னு சொல்ற விஷயம் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ண போகிறோம். இந்த ஃபேமிலியில 4 பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலியில 4 மெம்பர்ஸை கொண்ட இந்த ஃபேமிலி, இவங்க 4 பேரும் யாருன்னு சொன்னால், எங்களோட மூளையில சிறிய நடுப்பகுதியில சுரக்கக்கூடிய என்னது ஹோமோன்ஸ். சரிதானே? இவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க வந்து ஹாப்பி ஹோமோன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிதானே? இந்த ஹாப்பி ஹோமோன் தான், இவங்க 4 பேரும் தான் எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாங்கள் திருப்தி காண்றதா இருக்கலாம், சந்தோஷப்படுறதா இருக்கலாம், எங்களோட லைஃபுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் உருவாக்குறதா இருக்கலாம், கோல்ஸ் உருவாக்குறதா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இவங்களோட பங்கு தான் இருக்கு. அவங்க 4 பேரும் யாரு? ஒருத்தர் வந்து டோபமைன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களே, டோபமைன். 2வது ஆள் யாரு? செரோட்டோனின். 3வது யாரு? எண்டோஃபின். 4வது ஆக்சிடோசின். சும்மா நாலேஜுக்கு நாங்கள் இவங்களை பற்றி சும்மா தெரிஞ்சுட்டு போவோம். டோபமைன் சொல்றாள் யாருன்னு சொன்னால் ஒரு ரிவார்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இவர வேலை என்னன்னு சொன்னால், எங்களை திருப்திப்படுத்துறது தான் இவர வேலை. அது நாங்கள் என்ன விஷயங்கள்லாம் செஞ்சு திருப்திப்படுவோமோ அது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது இவர வேலை. எக்ஸாம்பிள், நாங்கள் நல்லா சாப்பிட்டா எங்களுக்கு திருப்தி வருதுன்னு சொன்னால், எங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இவர பங்கு இருக்கும். சாப்பிட்டா இவர் நல்லா சுரப்பாரு, சந்தோஷம் கிடைக்கும் எங்களுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்வாருன்னு சொன்னால், திரும்பி இதே விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுத்துவார். அப்ப அதே டேஸ்ட்டை திரும்பி நாங்கள் எடுக்கணும்னு சொல்ற ஒரு ஆசையை உண்டாக்குறதுல இவருக்கு பங்கு இருக்கு. அது மக்களோட சேர்ந்து நாங்கள் பழகும் போது சரி, விளையாட்டுல ஈடுபடும் போது சரி, எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அடையும் போது சரி, இந்த டோபமைன் வந்து என்ன செய்யும்னா அதுல இம்பாக்ட் பண்ணும். சரியா? முதலாவது கிளியர் தானே? 2வது செரோட்டோனின். இவர் சொல்ற ஹாப்பி ஹார்மோன் அல்லது ஹாப்பினஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், எங்களோட இமோஷனலா மக்களோட நாங்கள் ஹாப்பியா இருக்கிறதுக்கு இவர் பெரிய ஒரு இம்பாக்ட் பண்றாரு. அதாவது எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது எதெல்லாம் செஞ்சு நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோமோ அந்த விஷயங்கள் செய்யும் போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இவர் வரார். இவர் வந்து இந்த செரோட்டோனின் மூலமாக எங்களுக்கு தூக்கம் உருவாகிறதா இருக்கலாம், எங்களோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதா இருக்கலாம், இவரோட பங்கு இருக்கு. அடுத்து எண்டோஃபின்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், இவர் வந்து ஒரு பெயின் கில்லர்னு சொல்றதை விட நாங்கள் சில விஷயங்கள் செய்யறதுக்கு அவர் ஒரு மோட்டிவா இருப்பாரு. எக்ஸசைஸ் செஞ்சா ஒரு ஃபீல் ஒன்று வரும் தானே. எக்ஸசைஸ் எத்தனை பேர் செய்யணும்னு தெரியல, ஆனா செஞ்சவங்களுக்கு அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதுல ஒரு திருப்தியை காணுவாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இந்த எண்டோஃபின். சரிதானே? நீங்க பிடிச்ச விஷயங்கள் செய்யும் போதும் இந்த எண்டோஃபின் வந்து என்ன செய்யும், அது ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு சொல்றோம். ஒரு விஷயத்தை செஞ்சு அடையே எனக்கு இதன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினைக்கும் போது எண்டோஃபின் வந்து சார். 4வது ஆள் பார்த்தோம் சொன்னால் ஆக்சிடோசின். இவர் தான் வந்து காதல் ஹோமோன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார்? யாராவது எங்களுக்கு பிடிச்சவங்க, எங்களுக்கு உறவினர்களோட, எங்களோட அம்மா அப்பாவா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு பிடிச்ச உறவுகளா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இவங்களோட நாங்க என்ன செய்வோம், ஒரு பொண்டை உருவாக்கும் போது இவர் மூலமாக அது எங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு திருப்தி நிலை வந்து இந்த ஆக்சிடோசின் மூலமாக கிடைக்குது. ஓகே, சிம்பிளா நாங்கள் இவரை விளங்கி கொண்டிருக்கோம். ஏன் இவங்களை பத்தி தெரிஞ்சோம்னு சொன்னால், இதுல முக்கியமான ஒரு ஆளை பத்தியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது யாருன்னு பார்த்தா டோபமைன். சரியா? அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொல்றத கொஞ்சம் நாங்க டீப்பா பேசுவோம். இப்ப நாங்க பார்ப்போம் வந்து அடிக்ஷன் சொல்ற கன்செப்டை நாங்க இன்னைக்கு பேசுறதாக சொல்லியிருந்தோம். அந்த அடிக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். சரிதானே? அடிக்ஷன் சொல்றது, ஒரு விஷயத்துக்கு அடிமையாகுதல் என்று சொல்றது என்னென்றால், ஏதாவது ஒரு விஷயம், அது என்ன, ஏதாவது ஒரு பழக்கம், முதலாவது ஒரு விஷயம் என்ன செய்யும், ஹேபிட்டாகத்தான் ஃபார்ம் ஆகும் எங்களுக்குள்ள. அந்த ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எங்களுக்கு விளங்கிச்சு. இப்ப அந்த ஃபார்ம் ஆகின ஹேபிட் வந்து தொடர்ந்து 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 செய்யும் போது இதுல எங்களுக்கு என்ன பார்த்தோம், ஒரு ஹேபிட்ல நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னால், அதுல நாங்க ஒரு சந்தோஷத்தை உணர்றோம்னு சொன்னால், அந்த விஷயத்தை நாங்க திரும்ப திரும்ப செய்யணும்னு சொல்ற ஒரு ஆசையை தூண்ட வைக்கிறாள் யாரு? இந்த டோபமைன். இந்த ஹோமோன் என்ன செய்வாரு, அந்த விஷயத்தை எங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உருவாக்குவார். ரைட்?
இவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகத்தான் யாருமே அடிக்ஷன் சொல்ற நிலைக்கு போறாங்க. சரிதானே? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவர் என்ன செய்யறாரு, இவர் மூலமாகத்தான் எங்களை உடம்புக்குள்ள ஒரு அடிக்ஷன் சிச்சுவேஷன் உருவாகுதுன்னு சொல்றது. அது எப்படி உருவாகும்னு சொன்னால், ஒரு ரிவார்ட் சர்க்கிட் மூலமாக எங்களோட மூளைக்குள்ள ரிவார்டிங், அதாவது திருப்தி காணுதல், எந்த ஒரு விஷயத்தை செய்யறது மூலமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, பசிக்குது, இந்த சாப்பாடு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வரும் எங்களுக்கு. எதையும் சாப்பிட்டாலும் பசி போகும். ஆனா சில சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும், டேஸ்டான சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும். அதை சாப்பிடும்போது சந்தோஷம் ஒன்றையும், சாப்பிட்டு முடிச்சதுக்கு போற என்னது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வரும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு காரணம் இந்த டோபமைன். இப்படி சின்ன சின்ன இடத்துல இருந்து பெரிய பெரிய அடிக்ஷன் வரைக்கும் இந்த டோபமைன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். ரைட்? இப்ப இந்த டோபமைன் என்ன நடக்குதுன்றதை நாம் ஒரு சின்ன வீடியோவில் பார்ப்போம். ரைட்? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா விளங்கும் எப்படி இந்த டோபமைன் வந்து ஒர்க் பண்ணுது. Deep within the brain is a set of structures called the limbic system. The limbic system contains the brain's reward circuit or pathway. The reward circuit links together a number of brain structures that control and regulate our ability to feel pleasure. Feeling pleasure motivates us to repeat behaviors. When the reward circuit is activated, each individual cell in the circuit relays electrical and chemical signals. The small gap between the sending and receiving cells is called the synapse. In the reward circuit, dopamine neurons. Right. இதை பார்த்தோம் சொன்னால் எங்க மூளைக்குள்ள வந்து நிறைய நியூரோ கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நரம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், தொடர்புகள். இந்த தொடர்புகளுக்கு இடையில சின்ன சின்ன கேப்ஸ் வந்து இருக்கு. அதை வந்து சொல்லுவாங்க சினாப்ஸ். ஸோ அந்த சினாப்ஸுக்கு இடையில தான் வந்து இந்த டோபமைன் சுரப்பிகள் இருக்கு. இந்த டோபமைனை சுரக்கக்கூடிய இந்த ஹோமோனுக்கான சுரப்பிகள். இந்த சுரப்பிகளுக்கு இந்த சினாப்ஸுக்கு நடுவுல, இந்த இடைவெளிகளுக்கு நடுவுல தான் என்ன செய்யும் சொன்னால் அந்த டோபமைன் வந்து சுரக்கப்படும். இந்த சுரக்கப்படுற அளவு வந்து நாங்க எவ்வளவு நேரத்துக்கு அந்த விஷயத்த செய்யறோம் அல்லது எவ்வளவு திருப்தியோட அந்த விஷயத்த செய்யறோம்ன்றதை பொறுத்து கூடி குறையலாம். சரிதானே? போன்ல வந்து சில வேலைகள் செய்யும் போது இந்த டோபமைன் லெவல் கூட இருக்கும், சில வேலைகள் செய்யும் போது குறைவா இருக்கு. இப்ப நீங்க போன்ல படிக்கிறீங்கன்னு சொன்னால் சில வேலை நீங்க அவ்வளவு திருப்தியா செய்யலைன்னு சொன்னா என்ன செய்யும், அந்த லெவல் குறையிருக்கும். இல்லாட்டி போன்ல நீங்க ரொம்பவே பிடிச்ச ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைப்போமே, எக்ஸாம்பிளுக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னு வைப்போமே, அந்த நேரத்துல இந்த டோபமைன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப டோபமைன் லெவல் கூட 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 நீங்க அடையக்கூடிய திருப்தி நிலை வந்து அதிகமாக இருக்கும். ரைட், ஓகே. சோ இங்க தான் நடக்கிற விஷயம். இப்ப இந்த சினாப்ஸுக்குள்ள தான் release the neurotransmitter dopamine. வந்து என்ன செய்யுது? The released dopamine molecules travel across the synapse and link up with proteins called dopamine receptors on the surface of the receiving cell. When dopamine binds to the exterior of the dopamine receptor, this causes proteins attached to the interior part of the receptor to carry the signal onward within the cell. Some dopamine molecules re-enter the sending cell via dopamine transporters and can be re-released. When a reward is encountered, the presynaptic cell releases a larger amount of dopamine in a sudden burst. Dopamine transporters will then quickly remove the excess. Dopamine surges in response to natural rewards help the brain learn and adapt to a complex world. However, drugs are able to hijack this process, contributing to unhealthy behaviors and consequences. Right. ஆகவே இது எங்களுக்கு எதுக்காக தடப்பட்டிருக்குன்னு சொன்னா, இது ஒரு அருள் தான். எங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது எங்களுக்கு அந்த அந்த விஷயத்துல ஏற்பட்ட ஒரு திருப்தி நிலையை நாங்க உணர்றதுக்கு இந்த டோபமைன் ரொம்பவே அவசியம். ஏன், இப்ப நாங்க ஒரு நல்லாவே ஒரு கோல் ஒன்று வச்சிருக்கிறோம், ஒரு ட்ரீம் ஒன்று வச்சிருக்கோம். அந்த ட்ரீமை நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சு அடையும் போது இதே டோபமைன் தான் வரும், இதே டோபமைன் தான் சுரக்கப்படும். அப்ப நாங்க அடையிற அந்த திருப்தி நிலைக்கு அது காரணமா இருக்குது. ஆனால் இதே விஷயத்த நாங்க மற்ற விஷயங்களுக்கு, இப்ப பாருங்க, இந்த அடிக்ஷன் சொல்லும் போது நிறைய வகையில அடிக்ஷன் செய்யலாம். என்னது, சிலவங்க வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, சிலவங்க வந்து சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, சிலவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகும், சிலவங்க டீக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, டீக்கு கூட அடிக்ட் ஆவாங்க. அடிக்டட் டு டீன்னு சொல்லி என்ன பெருமையா நாங்கள் ஸ்டேட்டஸ்ல போட்டுப்போம் தானே.
அது கூட ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன் தான். அடிக்ஷன் எதுல இருந்தாலும் அடிக்ஷன் தான், ரைட்? ஆகவே அப்ப இதுல என்ன நடக்க போகுது? சில கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்றேன். எனக்கு டிரெக்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வருது. நான் ஐ ஆன்சர் இந்த லாஸ்ட். ஓகே, இதுல என்ன நடக்க போகுது? இதே விஷயம் தான் நடக்குது. ஆகவே இது ஒரு 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 அருளாக கிடைச்ச விஷயத்த நாங்க என்ன செய்யறோம்? ஹைஜெக் பண்றோம், அல்லது நாங்க அதை ஒரு ஒரு ஹேக் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கேன். இப்ப உண்மையிலேயே எங்கட 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 மனசு, நாங்க ஒரு இயல்பான நிலையில வாழும்போது இந்த போன், இதுல இருக்கிற கலர்ஸ், இதுல இருக்கிற இந்த இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே நாங்க எதிர்பார்க்காத விஷயம். எங்கட ஆன்செஸ்டர்ஸ், எங்கட மூதாதையர்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு அது கிடைக்குது. அப்ப கிடைக்கும் போது இதுவரை காலம் இல்லாத ஒரு புதிய புதிய அனுபவம், ஒரு வீடியோல எங்களுக்கு நிறைய விஷயத்த நாங்க ஒரே விஷயத்துல பாத்துடுறோம். ஒரு கதை விளங்குது, நிறைய ஒரு என்ன ஐம்புலன்களும் வந்து அது மூலமாக என்ன செய்யுது? ஒரு ஒரு மெசேஜ் எடுக்குது, ஒரு விஷயத்தை நுகருது. இதன் மூலமாக கூடுதலான டோபமைன் வந்து நாங்க என்ன செய்யறோம்? உருவாக்குறோம். அதுதான் இந்த போனுக்கு நாங்க தொடர்ந்து அடிக்ட் ஆகி தொடர்ந்து பார்க்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இதுதான் இந்த போன் யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு அடிக்ட் ஆகும் போதும் நடக்கிற விஷயம். சரிதானே? இப்ப பார்ப்போம் வந்து ஏன் ஒரு சில செய்யற விஷயங்கள் வந்து நீண்ட காலத்துக்கு தங்கி இருக்குது, நீண்ட காலமாக ஒரு விஷயம் இருக்குது. வை பேட் ஹேபிட் ஸ்டேஸ் சோ லாங். நல்ல விஷயமும் செய்யறோம், நல்ல விஷயம் செய்யறதும் இருக்குது. சில விஷயங்கள் எங்களுக்கே விளங்குது, இது பிள்ளை, இது நாங்க செய்யறது மூலமாக எங்களோட லைஃப்ல என்னது நல்ல விஷயம் நடக்கல சொல்லி எங்களுக்கே விளங்கும். ஆனால் அதை எங்களுக்கு விட்டுக்கொள்ள இயலாது. அந்த விட்டுக்கொள்ள இயலாத அந்த விஷயம் தான் பிள்ளை வந்து ஹேபிட்ஸ். விட்டுக்கொள்ள இயலாத சுச்சுவேஷன் உருவாகுதுன்னு சொன்னால் சிம்பிளா வந்து அந்த ஹேபிட் வந்து அடிக்ஷன் லெவல்ல இருக்குதுன்னு அர்த்தம். சாதாரண ஒரு வேலை செய்யறது எங்களுக்கு இதை செஞ்சுதான் ஆகணும்ன்ற ஒரு நிலை உருவாக போகும் போது அதை நாங்க சொல்லுவோம் வந்து அடிக்டட் சிச்சுவேஷன். ரைட், இப்போ நாங்க பார்ப்போம் வந்து இந்த அடிக்ஷன் வந்து எப்படி நடக்குது. இந்த அடிக்ஷன் வந்து எப்படி நடக்குது? இதுக்கு சிம்பிளா சில எக்ஸாம்பிள் பார்த்தா எங்களை லைஃப்லயே நாங்க நிறைய அனுபவிச்சிருப்போம். சிம்பிளா நல்ல டீக்கு அடிக்ட் ஆகினவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த அடிக்ஷன் எங்களை சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இருந்து பார்க்கலாம். இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்லாம் வேற லெவல். டீ குடிச்சு பழைய ஒருத்தர் கூட ஒரு நாளைக்கு அவருக்கு டீ கிடைக்கலன்னு சொன்னா என்ன செய்வார்? சோம்பலா இருக்கும். அந்த நாள் வந்து அவருக்கு ஒழுங்கா ஓடாது செய்யற விஷயங்கள், அப்படி நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணுவாங்க. என்னத்துக்காகன்னு சொன்னா அந்த விஷயம் கிடைச்சதான் அவங்களுக்கு அந்த நாளே கடத்தலாம்ன்ற ஒரு நிலை உருவாகுது. ரைட், அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும். ஒருத்தர்கிட்ட போனை ஒரு நாளைக்கு பறிச்சு வச்சா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அவர் அடிக்ட் ஆகலைன்னு நாங்க தீர்மானிக்கலாம். இது பாருங்க, பெரிய ஆக்கெல்லாம் தேவையில்லை. இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட போனை வந்து நாங்க கொடுத்துட்டு பறிச்சா வாங்கினா அந்த பிள்ளைய காட்டுற ரியாக்ஷனை பாருங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளா அடிக்ஷன் சிம்டம்ஸ். Have you ever seen a child react like this? Hey, no, give me the iPad. After a phone or tablet was taken away from them? What? What's gonna happen? What's gonna happen? Because we just investigated this trend. Mommy, what? Mommy. Oh, not right now. Mommy. Mama, I'll bring the iPad back later, okay? And the results are disturbing. Naifam, if this reminds you of a kid in your life right now, you definitely cannot skip this video. And the data I'm about to share with you is essential for anyone living in today's போனை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றது ஒரு பிரம்மையை கூட அந்த போன் அந்த பிள்ளை வந்து உருவாக்கு. time. He's just always in his own world. He really quiet for real unless he know you. This is the dark future of iPad kids, also known as the Generation Alpha. ரைட், இது ஒரு லென்த்தியான வீடியோ, நாங்கள் பிரச்சனை இல்லை. இதுல சொல்லப்படுற கன்செப்ட் வந்து என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க பார்த்த எக்ஸாம்பிள் என்ன, ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து அவங்க காட்டுற ரியாக்ஷன், அவங்களுக்கு என்ன போனை கொடுத்து அந்த போன் பாவிச்சுட்டு இருக்கும் போது அந்த போனை வாங்கினா அவங்கள ஏற்படக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், அவங்களோட பிஹேவியர்ல ஏற்படக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும் அவங்க எவ்வளவு தூரம் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க ஒரு விஷயத்துக்கு. ரைட், அப்போ ஒரு அடிக்ஷன் சொல்றதை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க இப்போ அடிக்ஷன் நிறைய லெவல்ஸ் இருக்கும். அதுல ஒரு லெவல் வந்து ஒரு பேசிக் லெவல் என்ன, அந்த விஷயத்த செஞ்சா சந்தோஷமா இருக்கும், அந்த விஷயத்த செஞ்சா எனக்கு ஹாப்பியா இருக்கும், அந்த விஷயத்த செஞ்சா நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன், திருப்தி காண்றேன்னு சொல்லி நினைக்கிற வரைக்கும் அது ஒரு லெவல்.
சிலவங்க எந்த லெவலுக்கு போவாங்கடா, அந்த விஷயம் செஞ்சால் மட்டும்தான் நான் நார்மலாவே இருப்பேன்னு சொல்லி நிலை ஒன்று உருவாகும். அந்த விஷயம் செஞ்சா மட்டும்தான் நான் நார்மலா இருப்பேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் இந்த விஷயங்கள்லாம் வந்து சிகரெட் பழகினவங்களுக்கு அல்லது என்னது ஆல்கஹாலுக்குள்ள அடிமையானவங்களுக்கு இப்படித்தான் இருக்கும், இவங்க மட்டும் தான் இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்களும் மனுஷன் தான், நாங்கள் மனுஷன் தான். அடிக்ட் ஆகக்கூடிய விஷயம் ஆல்கஹால் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயம் எங்களை அதிகமாக ஆட்படுத்துதோ அதுக்கு நாங்கள் ஈஸியா அடிக்ட் ஆகிருப்போம். எங்களை அறியாமலே நாங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்போம் சில விஷயங்கள். அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த போனும் வந்து ஈஸியா எங்களை என்ன செய்யும்னா அடிக்ட் பண்ணும். அதுக்கு அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த என்னது சிகரெட்டோ இந்த மற்ற விஷயங்களுக்கு போடப்பட்ட எஃபோர்ட்டை விட எங்களை எடிக்ட் பண்ண வைக்கணுமென்றே வந்து அதிகமாக எஃபோர்ட் போடப்படுற விஷயத்துல ஸ்மார்ட் போன்ஸ், சோசியல் மீடியாஸ் இது எல்லாமே அதுக்குள்ள வருது. ரைட். ஆகவே ஒரு அடிக்ஷன் சொல்றது ஒரு விஷயம் செய்ய இயலாம இருக்கையிலான ஒரு நிலைமையை நாங்கள் அடிக்ஷன் சொல்ல போறோம். அது எப்படி உருவாகுதுன்னு சொல்றது, ஒரு விஷயம் நாங்கள் ஹேபிட்டாக்கி பழக்க வழக்கமாக்கி அந்த பழக்க வழக்கத்தின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்துல திருப்தி நிலையை காண ஆரம்பிப்போம். சில விஷயங்கள் திருப்தி இல்லை, ஆனா நாங்கள் செய்வோம் டெய்லி. நாங்கள் வாஷ்ரூம் போறோம், இந்த விஷயத்துல நாங்கள் என்ன செய்வோம், டெய்லி பழகிருப்போம், அது செய்யணும் என்ற ஒரு ஏர்ஜ் இருக்கும். ஆனா சில விஷயங்கள் செய்யும் போது செஞ்சு முடிக்கிற நேரம், அது செய்யற நேரம் எங்களுக்கு மிச்சம் திருப்தியா இருக்கும், மிச்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த விஷயம் எங்களுக்கு அந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணி அதோட லெவலை கூட 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 எதிர்பார்த்து என்ன செய்ய போறோம், ஒரு அடிக்ஷன் நிலைமைக்கு போவோம். அது செய்யாம எங்களுக்கு இருக்கவே இல்லாத ஒரு நிலைமை. இப்படித்தான் ஒரு அடிக்ஷன் சொல்ற விஷயம் எங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. சிம்பிளா, எக்ஸசிவ் எனிதிங் இஸ் டேஞ்சர். எந்த விஷயம் அதிகமாக இருந்தாலும் அது டேஞ்சர் தான் எங்களுக்கு. இப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் தமிழ். ஆகவே அது அமுதமாகவே இருந்தா கூட லெவல் கூடுதலாக நாங்க யூஸ் பண்ணும்போது பயன்படுத்தும் போது எங்களுக்கு ஆபத்து தான். அது ஸ்கிரீன் டைமா இருக்கலாம், நாங்க அதிகமா சாப்பிட்ற சாப்பாடு அதிகமாகினாலும் எங்களுக்கு பிரச்சனை தான். அதே மாதிரி இந்த போனுக்கு நாங்க அடிக்ட் ஆகும்போது எங்களோட ஸ்கிரீன் டைம் வந்து நினைக்கிறத விட நாங்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகரிக்குது. சாதாரணமா ஒரு மனுஷன், ஒரு எவரேஜ் பர்சன், அதுவும் ஒரு அடல்ட், சின்ன பிள்ளை இல்ல அடல்ட் வந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு மனுஷனுக்கு வந்து ஸ்கிரீன் டைம் இருக்க இயலாது. அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான். 2 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் சொல்றது இருக்க இயலாது. அப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவங்களை அடிக்டா இருக்காங்கன்றதுக்கான ஒரு சிம்டமாகவும் இருக்கு. 2 மணி நேரத்துக்கு மேல ஒருத்தர் யூஸ் பண்றாங்கன்னு இதை நீங்க எப்படி செக் பண்ணலாம்? உங்களோட போன்லேயே வந்து இருக்கும் டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது இதுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனா நிறைய இருக்கு. நான் கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்க பெரிய ஒரு இம்பாக்ட், பெரிய ஒரு நன்மையை நீங்க அடைஞ்சு கொள்வீங்க. ரைட். அப்படியான சாஃப்ட்வேர்ஸ் மூலமாகவும் நாங்கள் எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். ரைட். ஸோ இன்னைக்கு செஷனுக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருமே வந்திருக்கிற நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருப்பீங்க. ஸோ இங்கே சொல்லப்படுற விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நான் நம்புறேன். ஸோ அடிக்ஷன் சொல்ற விஷயம் வந்து நிறைய வகையில நடக்கலாம். அது ஒரு நிறைய டைப்ல இருக்கும். டெக்னாலஜி விஷயத்துல அடிக்ட் ஆகலாம், ஆல்கஹால் அடிக்ஷனா இருக்கலாம், கொக்கைன், அப்படி இதுக்கு மேல நிறைய வகைகள் இருக்கு, எக்கச்சக்கமான வகைகள் இருக்கு. ஆனா அதில் நாங்க டச் பண்ணல. நாங்க அதுல ஒரு வகையான டிஜிட்டல் அடிக்ஷனை பத்தி பேசுறோம். பட் டிஜிட்டல் அடிக்ஷன் ஏன் எங்களோட தலைப்புக்குள்ள நாங்க சைபர் சேஃப் சிட்டிசன் சொல்ற கன்செப்ட்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த சேஃப்டி, எங்களோட உடல் ரீதியான சேஃப்டி, எங்களோட உடல் ரீதியான சேஃப்டி, எங்களோட பாதுகாப்பு, எங்களோட ஆரோக்கியத்துல பங்களிக்கிறதுல பெரிய ஒரு விஷயம் வந்து அடிக்ஷன். இப்போ இதுல நாங்க நீண்ட நேரம் ஸ்பெண்ட் பண்றது பிரச்சனை வகையில. இதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தா, சிலவங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்ன்றே இருப்பாங்க, அப்படின்னா இன்டர்நெட் அடிக்ஷன். சிலவங்க வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், அதுல கொஞ்ச நேரம் போய் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாட்டி அவங்களுக்கு அந்த நாளே ஓடாது, அப்படி இருப்பாங்க. கேமிங் அடிக்ஷன். இப்போ நீங்க நிறைய பேர் பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டா கேமை சொன்னீங்க. நீங்க கேம் விளையாடுற பிடிக்கும்னு சொல்ற வரைக்கும் பரவாயில்ல. ஆனா அந்த கேமை விளையாடினா தான் எனக்கு அந்த நாளை விடியும்னு நீங்க நினைச்சீங்க என்றால் நீங்க உங்களை ரீதிங்க் பண்ணுங்க. அது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அது உங்களோட நீண்ட கால லைஃப்ல அது பெரிய ஒரு இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா அந்த அடிக்ஷன் சொல்ற விஷயம் கொஞ்சமாக அதிகரிச்சு போய் அது நீண்ட ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரும். உங்களுக்கு அதை செய்யணும், இன்னும் கூட செய்யணும்னு தான் தோணும். ரைட். இப்ப நீங்க கேளுங்க, நான் ஏன் இதெல்லாம் டச் பண்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில நீங்க போய் இருக்கணும், ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நீங்க விரும்புற ஒருத்தராக இருந்தால் அதுதான் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே கேட்டேன். நீங்க சக்சஸ் ஆகணுமா, நல்லா இருக்கணுமா, நல்ல ஒரு லைஃப் அமையணுமா, அதுக்கு தடையா நிறைய விஷயங்கள் இருக்குன்றதையும் பார்த்தேன். ரைட். அப்ப அதுல தடையாக இருக்கக்கூடிய விஷயம் இது. ஆனா நீங்க தடைன்னு நினைக்க மாட்டீங்க. அதான் நீங்க இருக்கிற பிரச்சனை. நீங்க போனுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அது செய்யற நேரம் உங்களுக்கு அது காட்டாது.
எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் விளங்காது. ஆனா நாங்க இதை எப்போ உணரலாம்னு சொன்னால், நாங்க அதை செல்ஃப் அவேர் பண்ணுவோம். நாங்க இதை செய்யறது தப்பு, நாங்க கூட நேரம் கொடுக்குறோம். இப்ப இந்த நேரத்தை நான் இந்த ஒரு ஒரு எந்த ஏதோ ஒரு எந்த சக்சஸ் ஆக நினைக்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நான் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த லைஃப்ல பெரிய சேஞ்ச் வருமே. எப்படி அந்த ஃபிளைட்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வருமோ, அந்த ஃபிளைட் அந்த 3 பாகையை திரும்பியும் சவுதி அரேபியா பக்கம் திருப்பி இருந்தா ஜிஜாக்கு போய் சேர்ந்திருக்குமே. அதே மாதிரி எங்க லைஃபும் திரும்ப ஒரு நல்ல நிலையை நோக்கி வரும். எப்ப வரும்? நாங்க உணர்ந்தா, நாங்க எங்களோட லைஃப்பை திரும்ப ரீடைன் பண்ணா அது நடக்கும். முக்கியமான கன்செப்ட் இதுல ஸ்மார்ட் போன் அடிக்ஷன். ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் ஏன் இன்னைக்கு எல்லாருமே வந்து செல்ஃப் அவேர்னஸ் இஸ் தி கீ. நாங்க என்ன செய்யறோம்ன்றதை நாங்களே உணராம எந்த வகையிலையும் மாற்றம் நடக்க போறோம். ரைட்? அப்ப நாங்க இன்னைக்கு மெயினாக பேச போற கன்செப்ட் பார்த்தோம் சொன்னால் ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் எப்படி நடக்குது, எப்படி இந்த போனுக்கு நாங்க அடிக்ட் ஆகிறோம், எப்படி நாங்க இவ்வளவு ஈஸியா அடிக்ட் ஆகிறோம். போன் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே நாங்க ஒரு சின்ன ஒரு சோசியல் மீடியாவை அன்றைக்கு தான் வந்திருப்போம். புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாக்குறோம். இன்ஸ்டாகிராமே எனக்கு தெரியா, நான் அப்பதான் இன்ஸ்டால் பண்ணிட்டு போய் பாக்குறேன். கொஞ்ச நாள்லயே நான் அடிக்ட். எனக்கு அதுல நீண்ட நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், அப்படியோ இந்த டைம் எல்லாம் அதுலயே போயிட்டு இருக்குன்னு சொன்னால் நான் அதுல அடிக்ட் ஆகிறேன். ஆனா அது எப்படி நடக்குது? ஏன் இவ்வளவு குயிக்கா எங்களை இந்த போன்லாம் வந்து ஆட்கொள்ளுது? எவ்வளவு குயிக்கா நாங்க இப்படி அடிக்ட் பண்றதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னு சொன்னால் குயிக்கா ஒரு குட்டி வீடியோன்னு பார்த்துட்டு வரும். இப்ப இந்த வீடியோ சில வகையில எங்களுக்கு ஆன்சர் ஆகுது. ரைட். அப்ப எப்படி இந்த போன் எங்களை இவ்வளவு குயிக்கா அடிக்ட் பண்ண வைக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல யூஸ் பண்ணக்கூடிய அதுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுக்கு தான். இந்த அதிகமாக நாங்க என்னத்தை அடிக்ட் ஆகிறோம்? சோசியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகிறோம். இந்த சோசியல் மீடியாவே எங்களை இவ்வளவு குயிக்கா அடிக்ட் பண்ணுது. அதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் அவ்வளோ சைக்காலஜிக்கல் ரீதியான எஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி தான் அந்த 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 ஆப்பை டிசைன் பண்றாங்க. அந்த ஆப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக நான் சொல்ல போனேன்னு சொன்னா அல்கோரிதம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒவ்வொரு சோஷியல் மீடியா ஆப்பும் வந்து ஒவ்வொரு விதமான அல்கோரிதத்துல ரன் பண்ணும். அந்த அல்கோரிதம் எப்படின்னு சொன்னால் என்ன ஸ்பெஷல்னு சொன்னா மற்ற எல்லா சாஃப்ட்வேருமே வந்து அல்கோரிதம் வந்து தனியத்தான் இருக்கும். அந்த சாஃப்ட்வேருக்கே ஒரு அல்கோரிதம் தான் இருக்கும். அந்த அல்கோரிதத்தை அது ரன் பண்ணும். ஆனா சோஷியல் மீடியாஸ் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க அந்த சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூசருக்கும் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனித்தனி யூனிக் அல்கோரிதத்தை அந்த சாஃப்ட்வேர் உருவாக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே வந்து தனித்தனி அல்கோரிதம் உருவாக்கும். அந்த அல்கோரிதம் என்ன செய்யும்? உங்களை பத்தி முழுக்க அறிஞ்சு உங்களை ஃபுல்லாவே ஸ்டடி பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, என்னென்னலாம் செஞ்சா நீங்க கூட நேரம் இருப்பீங்களோ, என்னென்னலாம் கொடுத்தா வந்து நீங்க படிக்காம இருந்தா அதை பார்த்துட்டு இருப்பீங்களோ, அந்த விஷயங்கள் அவ்வளோத்தையுமே உங்களுக்கு தரும். ஏன்னா அவங்களோட பிசினஸ் அது. அதுலயும் குறை சொல்ல இல்லாது. ஏன் அவங்களோட பிசினஸ் எப்படி நடக்கும்? நீங்க எவ்வளவு நேரம் இதுல ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவங்களோட பிசினஸ் நடக்க போகுது. அவங்க கூட சம்பாதிப்பாங்க.
ஸோ அது அவங்களோட பிஸ்னஸ், அவங்க பார்க்குறாங்க. பட் எங்களோட பிஸ்னஸை நாங்கள் இதில் விட்டுறோம், அதை நாங்கள் கவனிக்கிறோம் இல்லை. நாங்கள் இதில் எங்களுக்கு பொழுதுபோக்கு கிடைக்குது, சந்தோஷமா இருக்குன்ற விஷயத்துக்காக இது இது செய்யறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சின கான்செப்ட் தான் சொல்கிறேன். நாங்கள் கூட நேரம் அடிக்டாக யூஸ் பண்ணுறத விளங்கி நாங்கள் இதுல இருந்து வெளியே வரணுங்கிறத நான் சொல்ல வரேன். அவங்க அதில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் எங்களோட லைஃபையும் பார்க்கணும்னு அடிப்படையில் இதை பற்றி நாங்கள் அவேராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எவ்வளோ நேரம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். ரைட், எங்களை அறியாமலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நானும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறேன். சில நேரம் வந்து என்ன அறியாமலே இருந்த சந்தர்ப்பங்கள் இருக்கு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சு, ஏன் நான் இவ்வளோ நேரம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன செய்யுது காரணம், இதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையெல்லாம் விளங்கினதுக்கு பிறகுதான் நானும் இதை உணர ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் இந்த செஷன் வந்து இந்த அளவுக்கு செய்கிறோம். இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போகிறோம். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். அது உங்களோட ஹெல்ப்பும் தேவை. நீங்களும் இதை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இந்த சொல்லப்படுற மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலிக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்க. எதன் மூலமாக இந்த ஃபோன்ஸ் எங்களை அடிக்ட் பண்ணுதுன்னு சொல்ற கான்செப்டை விளங்க வைங்க. அதை தாண்டி இந்த ஃபோன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த அளவுக்கு கிராஃபிக்கல் இதோட இன்டர்ஃபேஸோட செய்யறாங்க. எதுக்காக? எங்களோட டைம் அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக. ஆகவே இது எல்லாமே நடக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக. எங்கட கண் பார்வை எல்லாமே இங்க வைக்கணும்ங்கிறது தான் அவங்களோட தேவை. அதை சக்சஸ்ஃபுல்லா அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரைட், ஆகவே எங்கட லைஃபை நாங்கள் தான் பார்க்கணும். சரி, இப்போ நான் சில காரணங்கள் நாங்கள் பார்ப்போம். வந்து உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் போன் எதுக்காக எங்களை அடிக்ட் பண்ண வைக்குது, என்ன காரணத்துக்காக நாங்கள் அதில் நீண்ட நேரம் கொடுக்குறோம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் முதலாவது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த டோப்பமைன் ரிலீஸ். இந்த டோப்பமைன் சொல்றதே ரிவார்ட் ஹார்மோன் பார்த்தோம், ரிவார்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்போ ஃபோனை பார்க்குற நேரம் என்ன செய்யுது, எங்களுக்கு ஒரு திருப்தி நிலை வருதா இல்லையா, சந்தோஷம் வருதா இல்லையா? ஸோ அந்த விஷயம் வந்து நடக்கிறதாலையும் நாங்கள் என்ன செய்யறோம், தொடர்ந்து இந்த ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து கம்பல்சிவ் செக்கிங். கம்பல்சிவ் செக்கிங் சொல்லும்போது நாங்களே வேணுமென்னு அந்த ஃபோனை திரும்ப எடுத்து பார்க்குறேன். அந்த ஃபோன் அதில் பாட்டில் இருக்கும், இங்கே நாங்கள் படிச்சுட்டு இருப்போம். அந்த ஃபோன் சும்மா இருக்கிறது நமக்கு பொறுக்காது. என்ன செய்வோம், எடுத்து என்னையாவது மெசேஜ் ஒன்றும் வந்திருக்காது, சும்மா எடுத்து பார்க்குறேன், ஒருத்தர் மெசேஜ் பண்ணல என்னன்றதை பார்த்துட்டு வைக்கிறது. இதுக்கு பிறகு பார்க்க போனோம்னா எங்களை ஏதாவது ஒன்று இழுத்துடும், திரும்ப அதில் நாங்கள் டைம் கொடுத்துட்டு இருப்போம். இப்படி ஒரு காரணம். மூணாவது வந்து போர்டம். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு போர் அடிச்சாலோ அல்லது ஏதாவது எங்களுக்கு இயலாத ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்டோ, இப்போ எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், அது கஷ்டமா இருக்குண்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு நாங்கள் டக்குன்னு ஃபோன் எடுப்போம். ஏன்னா எங்க மனுஷ மூளை வந்து எல்லா நேரமும் ஏதாவது ஒரு ஷார்ட் கட்டை தேடும். இப்போ இந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தான். அந்த குறிப்பிட்ட டாஸ்க்கை, இப்போ எக்ஸாம் வருது, படிக்கிறீங்க, படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தா சந்தோஷம் வரும். ஆனால் அது லாங் ப்ராசஸ் தானே, டைம் எடுக்கணும், படிக்கணும். அப்போ மூளை என்ன செய்யணும், லாங் ப்ராசஸ் எல்லாம் எப்பயுமே பார்க்காது, ஷார்ட் கட்டை தான் பார்க்குது. அப்போ இதை செய்யறதை விட நீ குயிக்கா ஃபோன்ல ஒரு வீடியோ பார்த்துட்டா, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டா, உனக்கு இன்னும் என்ன செய்யும், குயிக்கா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருன்றதுக்காக உங்களோட ஃபோனை பக்கம் தான் உங்களை கூட்டிட்டு போகும். அது ஒரு காரணம். சோசியல் வேலிடேஷன். என்ன செய்வோம், நாமளும் சோசியல் மீடியா பார்த்துட்டு இருப்போம், ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருப்போம். அதில் ஒருத்தர் வெளிநாட்டு போயிருப்பாரு, அதில் ஃபோட்டோ போட்டிருப்பாரு, எங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னால் நாங்களும் ஃபோட்டோ போடணும். அப்போதான் எங்களை மற்றவங்க மதிப்பாங்கன்னு நினைச்சு கொண்டே நாங்கள் கூட நேரமாக அதுக்கு கொடுப்போம். சோசியல் கம்பேரிஷன், சேம் திங். மற்றவங்களை கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நானும் இருக்கணுன்றதுக்காக இந்த ஃபோனில் நாங்கள் அதிக நேரம் கொடுக்குறது. அடுத்த விஷயம் வந்து ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம், ஃபோமோ. அதாவது எங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் ஒன்றும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அல்லது இந்த ஃபேஸ்புக்கில் வர ஒரு போஸ்ட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்தாலும் டக்குன்னு அதை போய் என்னென்னு பார்த்துடணும், அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறதும் வந்து எங்களோட ஃபோனில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். ரைட், இப்படியான காரணங்கள். அடுத்தது முக்கியமான காரணம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அல்கோரிதம். அது ஃபேஸ்புக் அல்கோரிதமாக இருக்கலாம், யூடியூப் அல்கோரிதமாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் அல்கோரிதமாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட டைமை கொடுக்கணும், உங்களோட பார்வையை அதுக்குள்ள வைக்கணும்ங்கிற நோக்கத்துல தான் அது முழுக்க செய்யப்படுது. அது உங்களுக்கு ஒரு ஃபில்டர் பபுளை உருவாக்கும், உங்களுக்கு ஒரு பபுள் உருவாக்கும். நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட ஃப்ரெண்டும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாரு, நீங்களே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி நியூஸ் தான் நீங்க எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரே நியூஸ் தான் உங்களோட நியூஸ் ஃபீடை நீங்க திறந்தால் ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தகவல் தான் வருது அப்படின்னு நினைப்பீங்களா? நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் யூடியூப் திறக்கிறீங்க, ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி, இப்போ ரெண்டு பேருமே வந்து என்ன தேடுறீங்க,
சாங்ஸ் தேடுறீங்கன்னு வைங்களேன், அல்லது மெலோடி சாங் தேடுறீங்கன்னு வைங்களேன், சும்மா உதாரணத்துக்கு 2 பேரும் 2 ஃபோன்ல எடுத்து தேடுறீங்க. உங்களுக்கு வேற ரிசல்ட்ஸ் வரும், அவருக்கு வேற ரிசல்ட்ஸ் வரும். 2 பேருக்குமே வேற வேற ரிசல்ட்ஸ் வரும். ஏன்டா உங்களோட ஃபோன்ல யூடியூபுக்கு தெரியும் நீங்க என்ன விரும்பி பார்ப்பீங்கன்னு, அவரோட ஃபோன்ல யூடியூபுக்கு தெரியும் அவர் என்ன விரும்பி பார்ப்பாரு. ஆகவே அந்த அளவுக்கு அந்த அல்கோரிதம் ஒர்க் பண்ணும். எங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எங்களை விட அதுக்கு நல்லா தெரியும். எங்களை விட எங்களோட ஃபோனுக்கு எங்களை நல்லா தெரியும். ஆகவே எப்ப எல்லாம் என்ன செய்யும், எங்களோட ஃபோன் எங்களை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். நாங்களும் பின்னால போயிட்டே இருப்போம். எப்ப நாம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அப்ப இருந்து நாம ஒரு அவேர்னஸ் உருவாக்கி நாங்க யோசிக்க ஆரம்பிப்போம், கேள்வி கேட்போம். இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட. இன்னைக்கு செஷன் வந்திருக்கிற நீங்களும் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவீங்க, இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வீங்க நான் நம்புறேன். ஸ்லீப் டிஸ்ட்ரப்ஷன் எப்படி? ஃபோனை 12 மணி 1 மணிக்கு நாங்க ஸ்க்ரோல் பண்ணி 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 நாமளே வந்த தூக்கத்தை இல்லாமக்கிட்டு தூக்கம் வருது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்றேன். அந்த வந்த தூக்கத்தை இல்லாமக்கினதே நாங்க தான். அதுக்கு காரணமும் ஃபோன் தான். பிறகு அந்த தூக்கம் வருது இல்லைன்னு நினைச்சிட்டு நாங்க என்ன செய்யறோம், இன்னும் அடுத்த 2 மணி நேரத்தை அந்த ஃபோன்ல கொடுக்குறது. இது எந்த வகையில் ஆரோக்கியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப நாங்களே எங்களை ஹெல்தினஸ் இழக்கிறோம். கன்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இவங்களோட தொடர்ந்து கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டே நாங்க என்ன செய்யறோம், அந்த கனெக்டிவிட்டி உருவாக்குறதுக்கே ஃபோன்லேயே இருக்கிறோம். இந்த மாதிரி மெயினான காரணங்கள் மூலமா தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த ஃபோனோட அட்டாச் ஆகிறோம். அப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஃபோன் யூஸ் பண்றதுக்கும் அப்பால இந்த ஃபோன் எங்களை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கு. சரிதானே? இதுக்கு இருக்கிற காரணங்கள் தான் நாங்க இப்ப பார்த்தது. ஸோ இந்த கன்செப்ட் இது வரைக்கும் பேசின விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கிச்சா? எதனால நாங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆக பாக்குறோம், ஏன் எங்கிற டைம் அதுக்கு போகுது, இந்த கன்செப்ட் விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சு, நல்லா விளங்கிச்சுன்னு சொல்றார்கள் 2 இயர்ஸ், விளங்கிச்சுன்னு சொல்றார்கள் 1 இயர்ஸ், விளங்கலன்னு சொல்றார்கள் இன்னும். பாப்போம். ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ. இதுல எந்த நோவையும் காணல. ஸோ இப்போ எல்லாருக்கும் விளங்கிருக்குன்னு சொல்ற ஒரு நம்பிக்கையில நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். அப்ப இந்த ஃபோனை பத்தி இது நல்ல ஒரு முக்கியமான கோட். இந்த ஃபோன் எங்கட பாக்கெட்ல அல்லது எங்கட பர்ஸ்ல இந்த உலகமே எங்கட பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. சிம்பிளி ஏன்னா அந்த ஃபோன்ல எல்லாமே வந்துடும். உலகத்துல பார்க்க வேண்டிய எல்லாமே அந்த ஃபோன்ல வந்துடும். ஆனா அந்த ஃபோன் அந்த முழு உலகத்தையும் ஃபோன்ல வச்சிருப்போம். ஆனா அந்த ஃபோன்ல இருக்கிறதுக்காக நாங்க எங்கட உண்மையான உலகத்தையும் மறந்துடும். அந்த விஷயத்த நாங்க யோசிக்கணும். ஃபோனே இந்த முழு உலகமே இந்த ஃபோனுக்குள்ள வந்துட்டு, ஆனா இந்த ஃபோனுக்குள்ள போனா இந்த உலகத்தை நாங்க மறந்துடுறோம் இந்த சொல்றதை நாங்க விளங்கணும். ஆகவே இந்த ஃபோன்ல பாக்குறத விட இந்த உலகம், நிஜமான உலகம் இன்னும் அழகா இருக்குன்றதை நாங்க விளங்கணும். அது இன்னும் அழகு, அதை மிஸ் பண்றோம்ன்றதை நாங்க விளங்கணும். இதுக்கு முதல் இருந்த ஜெனரேஷன் அப்படி போகல, அவங்க அதை ரசிச்சாங்க, அதுல டைம் கொடுத்தாங்க. ஆனா நாங்க அது அவ்வளோத்தையும் ஒரு ஃபோனுக்குள்ளேயே பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு பிரம்மையை உருவாக்கிட்டு எங்களை நாங்களே மாத்திட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. நாங்க எங்களோட அன்புக்குரியவங்களோட நேரடியா பேசி அந்த அந்த அனுபவம் வேற, ஃபோன்ல பேசுறது வேற. அதுல கிடைக்கிற விஷயம் உண்மை அதுல கிடைக்காது. ஆனா நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், இதுதான் உண்மையான ஒரு உறவை மேம்படுத்துறன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் உருவாக்குறோம், வேற வேற நாட்டுல எல்லாம் கனெக்ஷன் உருவாக்குறோம், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் உருவாக்குறோம். சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கனெக்ஷனை விட்டுறோம். பக்கத்துல எங்கட என்ன ராத்தா நானா தங்கச்சின்னு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்களோட இருக்கிற தொடர்பை நாங்க விட்டு போட்டு எங்கெல்லாம் உறவை தேடுறோம். இப்ப இது ஆரோக்கியமான யோசிச்சா அங்கதான் கேள்வியே ஆரம்பிக்கும். ரைட்? சிம்டம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் அடிக்ஷன். ஒரு டிஜிட்டல் அடிக்ஷன் எங்களுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னால் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம்? என்ன அறிகுறிகள்? சந்திரமுகியில அறிகுறிகள் பாக்குற மாதிரி என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் சொன்னால், இப்ப நீங்க உங்களை கேளுங்க, நானும் நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னால் நாங்க இதுவரைக்கும் பேசுற கன்செப்ட்ல நாங்க அடிக்ட் ஆகி இருக்கிறோம். ரைட்? அது யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு ட்ரை பண்ணோம்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம். முதலாவது விஷயம் வித்ட்ரோவல் சிம்டம். வித்ட்ரோவல் சிம்டம்னு சொல்றது ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று நாங்க அதிகமாக விரும்புற ஒன்று செஞ்சிட்டு இருப்போம், அந்த விஷயம் இல்லாம போகும்போது சைக்காலஜிக்கலி ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் செய்யறோம், அந்த விஷயம் ஒரு நாள் எங்களுக்கு இல்லாம போனால் அதோட ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும். கோபம் வரும், டென்ஷன் வரும், டிப்ரெஸ் ஆகுவோம்.
இதெல்லாம் வந்து நடக்குதுன்னு சொன்னால் நாங்க ஒரு விட்ரோல் சிம்டம் வச்சிருக்கோம். இதை சிம்பிளா பார்க்கலாம். சிலவங்க வந்து ஃபோன் சார்ஜ் பண்ற இந்த டைம்லயே அந்த ஃபோன் இல்லைன்றதுக்காகவே டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த டைமுக்குள்ள பார்த்துருக்கேன். அந்த டைம்லயே டிப்ரெஸ் ஆகி என்ன செய்யறேன்னு தெரியாம அங்கலைஞ்சல் ஓடி திரிவாங்க. என்ன ஃபோன் கையில இல்லையா? ஃபோன் சில நேரம் தண்ணிக்கு விழுந்து பழுதா இருக்கும். எந்த ஃபோன்லாம் 2 தடவை என்னமோ தண்ணிக்குள்ள விழுந்து பழுதா இருக்குதான். ஆனா உண்மையா அந்த அளவுக்கு நான் உண்மையா ஃபீல் பண்ணல. போயிட்டு அடுத்த ஃபோனை வாங்கணும்னு சொல்லி நான் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு. சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஃபோன் விழுந்துன்றதை தாங்கிக்கலா அதுலயே டிப்ரெஸ் ஆயிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த வித்ட்ரால் சிம்டம். அந்த விஷயத்தை இழக்கிறதுக்கே இயலா அவங்களுக்கு. அப்ப நாங்க டிஜிட்டல் அடிக்ட் ஆகியிருக்கிறோம். ஐசோலேஷன். அந்த ஃபோன் இருந்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி தனியே இருந்துடுறது. அது எவ்வளவு நேரம்னாலும் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனநிலை இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அழகா டிஜிட்டல் அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க. கொஞ்சம் வெளியே வரணும்ங்கிறத விளங்கும். கன்ஃப்ளிக்ட் இன் ரிலேஷன்ஷிப். அது அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், வீட்டாக்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அதுக்குள்ள அதிகமான குழப்ப நிலைகள் வருதுன்னு சொன்னால் இவங்களோட ஃபோன் அடிக்ஷன் அதுக்கு காரணமாக இருக்கலாம். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க ஒர்க்ல கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கும், படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாத்தையும் விட்டு போட்டு நாங்க இங்க டைம் கொடுக்குறோம்னு சொன்னால் அதுவும் டிஜிட்டல் அடிக்ஷனுக்கான காரணம். அதனாலதான் நாங்க எங்க லைஃப்ல எது ப்ரையாரிட்டின்றே விளங்காம, எது எங்களோட வேல்யூண்டே விளங்காம நாம வேற ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஆகவே புவர் ஸ்டடி அல்லது ஒர்க்ல கன்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறதும் காரணம். ரைட். அப்ப நீங்க இப்ப நாங்க எங்களுக்கே விளங்குது. நாங்க அதிகமான நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்றோம். இப்ப எங்கட ஃபோன் ஆயிக்கலாம் அல்லது எங்கட பேரண்ட்ஸ்ட ஃபோன் ஆயிக்கலாம். நீங்க யூஸ் பண்றோம்னு சொன்னால் அதுல கூட நேரம் சந்தோஷமா கொடுக்குறோம். ஆனா படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைன்னு சொன்னால் அது தெளிவான அடையாளம் என்ன? நாங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறோம். நாங்க அதுல இருந்து நல்லா விலகி கொள்ளணும். எங்களை யாரும் அடிக்ட் ஆக்குறதுக்கு நாங்க அனுமதிக்க கூடாது. நாங்க ஏன் அடிமையா இருக்கணும் ஒரு விஷயத்துக்கு? பாருங்க, இங்கிலீஷை விட தமிழ் அழகா அதுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கு. அடிமையாகுதல். அடிமண்டா என்ன? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்க போறேன், நான் இதுக்கு பிறகு நான் உனக்குத்தான் நான் அடிமை, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லி வார நிலைக்கு பேர் தான் அடிமையாகிறேன். அப்ப அந்த ஃபோனுக்கு அடிமையாகிறேன்னு சொல்றது, அந்த ஃபோன் இருக்கிறதுக்காக நான் எதையும் செய்வேன்னு சொல்ற நிலைக்கு நாங்க போறோம் என்றால் எங்கட சுயத்தை நாங்க இழக்கிறோமா இல்லையா? எங்கட வேல்யூவை இழக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள வந்தாலே நாங்க அந்த ஃபோன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருவோம். அப்ப எங்களுக்கான ஒரு சுயமரியாதை, தனக்கான தனித்துவத்தை விட்டுட்டு அந்த ஃபோனுக்கு பின்னாலே நான் அடிக்க போறேன்னு சொன்னால் எனக்கு என்ன மரியாதை? அப்ப இந்த கேள்வி கேட்கணும். ஸ்லீப் டிஸ்ட்ரப்ஷன். இந்த தூக்கம் எங்களுக்குள்ள வருது, தூக்கம் வராம இருக்குது, ஃபோன் யூஸ் பண்ண சொல்லுது. இரவையில வந்து ஃபோன் யூஸ் பண்ணா தான் தூக்கமே வருது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து என்னோட படிக்கிற நேரம் இருந்தாரு. அவருக்கு ஃபோன் எனி டைம் யூஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா தூங்குற நேரத்துல கட்டாயம் அவருக்கு ஃபோன் யூஸ் பண்ணியே ஆகணும். கட்டாயம் அதுல ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்காம தூக்கம் போகாது அவருக்கு. நான் எத்தனையோ தரம் சொல்லிக்கிறேன், இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை, செய்ய வேணாம். ஆனா கேட்க மாட்டார். ஏன்? அவருக்கு அது பழகி அது ஹெபிட் ஆகி அடிக்ட் ஆகி அது அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. அப்ப அவருக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா தான் தூக்கமே வருது. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிக்கிறார். ஆனா உண்மையா அந்த ப்ளூ லைட்டை பார்த்துட்டு தூங்குறது உண்மையா ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அடுத்தது அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளையே புறக்கணிப்பாங்க. ஏன்டா அந்த பொறுப்புகளுக்கு பின்னால போனா ஃபோன் பார்க்கறதுக்கு டைம் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால பொறுப்புகள் எடுக்க மாட்டாங்க. ரைட். பிஹேவியர் தட் கெட்ஸ் டெய்லி ஃபங்க்ஷனிங். அப்போ ஒரு விஷயத்த நாங்க டெய்லியில நாளாந்த வாழ்க்கையை நாங்க நகர்த்திட்டு போறதுக்கு ஃபோன் இல்லாட்டி எதுவுமே நடக்காதுன்ற ஒரு நிலையில சிலவங்க இருப்பாங்க. ஃபோன் இருந்தா மட்டும்தான் நான் அன்றைக்கு காலையில எழும்புவேன்ற நிலையில சிலவங்க இருப்பாங்க. இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்றால் எங்க டிஜிட்டல் அடிக்ஷன்ல நாங்க எங்க இருக்கோம்னு பார்க்கலாம். சிலவங்களுக்கு எல்லா விதமான சிம்டமும் இருக்கும். சிலவங்களுக்கு 1 இருக்கும், 2 இருக்கும். ஆனா இதுல ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னாலே நாங்க நினைச்சுக்கொள்ளணும், நானும் போன் அடிக்ட் ஆகியிருக்கிறேன். தப்பு, பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி இல்லை, எங்களை ஏதாவது வகையில எங்களோட போனை இழுத்துட்டு நாங்க வேணுமெண்டோ பிளான் பண்ணியோ அதுக்குள்ள போயிருக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்குள்ள தானாக ஒரு விஷயம் உருவாயிட்டு. ஹேபிட்னு சொல்றது என்னன்னா, நாங்க வேணும்னு பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட் போட்டு உருவாக்குற விஷயம் இல்லை. அது தானா நடந்துட்டு போகும். அந்த ஹேபிட் எப்போ வேணாலும் அடிக்ஷனா மாறலாம். ஆனா எப்ப நான் அடிக்டா இருக்கேன்னு விளங்குறனோ அப்பதான் நான் வெளியே வாரதுக்கே ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் உங்களுக்கு தரேன். நீங்க ஃபோன் இப்போ இதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஃபோனை பறிக்க வைக்கிறதெல்லாம் எங்களுக்கு செய்ய இயலாது. அதே மாதிரி யாருக்கும் செய்ய இயலாது. ஆனா நாங்க உணரும் போது இது எனக்கு ஆரோக்கியம் அல்ல, அல்லது எனக்கு இது பிள்ளை, எந்த லைஃப்ல எந்த சக்சஸுக்கு இது இம்பாக்ட் பண்ணாது, சப்போர்ட் பண்ணாதுன்னு விளங்கினா நாங்க இதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற செஷன்ல வந்திருக்கிறவங்க நீங்க உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் அதை எதிர்பார்க்குறேன்.
இப்போ இண்டிகேட்டர்ஸ் இந்த சிம்டமோட சேர்த்து நாங்கள் எது பார்க்கலாம்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஃபோனில் நான் ஒரு ஆப் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், அந்த ஆப்பை நீங்கள் போட்டு பாருங்க, அல்லது உங்களோட ஃபோனில் இருக்கிற டிஜிட்டல் வெல்பீயிங் அப்ளிகேஷனை திறந்து பாருங்க. எவ்வளோ நேரம் என்ன அப்ளிகேஷனுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஃபேஸ்புக்கு ஒன்று கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ இதில் செஞ்ச விஷயம் நல்ல விஷயமா? அந்த ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் நான் சொல்ல வரல. ஆனால் திரும்ப திரும்ப கேட்குற ஒரே கேள்வியாக தான், நீங்கள் சக்ஸஸ் என்று நினைக்கிற விஷயம், நீங்கள் லைஃப்பில் அடையணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு இந்த ஹேபிட் உங்களை கூட்டிகிட்டு போகுதான்னு கேளுங்க. கூட்டிகிட்டு போகுதுன்னா நீங்கள் பரவாயில்ல ஓரளவு. இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து வெளியே வாங்க, அதை இன்னொரு வகையில் யூஸ் பண்ணுங்க. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல. ரைட். அடிக்கடி நாங்கள் டச் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், ஃபோனை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் எடுத்து பார்க்குறோம் என்று சொன்னால் என்ன செய்யும்? நிறைய பேரை பார்த்துருப்போம். அந்த ஃபோனை கொஞ்சம் டச் பண்ணி அதை டிஸ்பிளே கொஞ்சம் அதை பார்த்தா தான் ஓகே ஃபோன் உயிரோட ஆயிருக்குன்னு சொல்லியாவது திருப்திப்படுவாங்க. அதுவும் வந்து என்ன, இந்த ஃபோன் அடிக்ஷனுக்கான இண்டிகேட்டர். ரைட். அதே மாதிரி பார்த்தோம் சொன்னால் எங்களை கண்டெக்ட் லிஸ்ட் எவ்வளோக்கு அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கும் நாங்கள் என்ன செய்வோம், அடிக்ட் ஆகி இருக்கிறதுக்கான ஒரு சான்றா இருக்கும். இதை தாண்டி சைக்காலஜிக்கல் கேரக்டர்ஸை பார்த்தோம் சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நான் இந்த ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுவேன், இந்த ஃபோனில் நான் ஒன்றே மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த மெசேஜையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் அல்ல. உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுங்க, எல்லாத்தையும் மிஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்கிற தேவையில்லை தானே. அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னால் அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர், ஃபோமோன்னு சொல்லுவோம். இப்போ அது வந்து ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண வைக்கும் எங்களை. ரைட். எங்களுக்கு உறவுகளை வந்து என்ன செய்யும், பிரிக்கும். நாங்கள் நல்ல உறவை மெயின்டைன் பண்ண வேண்டிய எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது எங்களோட ஃபேமிலி, எங்களோட அம்மா அப்பா இருக்கலாம், எங்களோட உடன்பிறப்புகளாக இருக்கலாம். அதே உறவுகள் கூட எங்களுக்கு என்ன செய்யும், பிரிக்கும். அதெல்லாம் பிரித்து போட்டு நாங்கள் ஃபோனோட எங்கேஜ் ஆகி என்ன செய்ய போகிறோம், என்னத்தை காண போகிறோம்? அந்த கேள்வி எங்களுக்குள்ள கேட்கணும். நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய முக்கியமான சைடு எஃபெக்ட் என்னன்னு சொன்னால், தூக்கம் வராமல் விடும், அல்லது ஸ்ட்ரெஸ் ஆகுவோம். அதிகமாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் நாங்கள் இதுக்கு வருவோம். ஆனால் இதை பார்த்துட்டு கட நேரம் யூஸ் பண்ணதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு போவோம். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். இதெல்லாம் எதாவது நடந்துச்சு, மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருக்கிறார் என்று சொல்றது எப்படி விளங்கும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக செய்ய மாட்டாங்க, அவங்க நோமலாக இருக்கிறதுக்காக அந்த விஷயத்தை செய்வாங்க. சாதாரணமா இருக்கிறதுக்கே அந்த வேலையை செய்யணும்னு தோணினா கட்டாயம் அது அடிக்ஷனுக்கான, அதுவும் ஒரு ஹை லெவல் அடிக்ஷனுக்கான ஒரு சிம்டமா இருக்கும். சரி. ரைட். இப்போ இந்த அடிக்ஷனையும் தாண்டி நாங்கள் அதிகமாக மொபைல் ஸ்க்ரீன், இப்போ நாங்கள் மொபைல் ஸ்க்ரீன் நான் பார்க்குறோம், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம், ஏதோ ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். ரைட். ஒரு வகையில் பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறோம். சரியா? இல்லாத பட்சத்துல எல்லாம் என்ன செய்யும் சொன்னால், இந்த மொபைல் ஸ்க்ரீன்ஸ் அல்லது இந்த ஸ்க்ரீன், இந்த கம்ப்யூட்டர்னுடைய ஸ்க்ரீன்லாம் வந்து அதிகமாக ஒமிட் பண்ணுறோம், அதிகமாக வெளியிடுறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ப்ளூ லைட்னு சொல்லுவோம். அந்த நீல ஒளியைத்தான் வந்து அதிகமாக வெளியிடுது. அதனால அந்த நீல ஒளின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல், என்ன செயற்கையான ஒளி தானே. அந்த செயற்கையான ஒளி எங்களோட கண்ணுக்கு நிறைய வகையில இம்பெக்ட் பண்ணும், நிறைய வகையில தாக்கம் செலுத்தும். எங்களோட கண்ணில் பிளரான விஷன், தூரப்பார்வை காரணமா இருக்குது. ட்ரை ஐ உருவாகிறதுக்கு, ட்ரை ஐன்னு சொல்லும்போது கண் அப்படியோ சிவந்து போகும், கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், கண் நோவும், கண்ணில் பெயின் வரும், தூக்கம் இல்லாத நிலைமை வரும். இதெல்லாம் ஏன் வருது என்று பார்த்தோம் சொன்னால் ஒரு காரணம், நிறைய காரணம் இருக்கலாம். முக்கியமான ஒரு காரணம் வந்து ஃபோன் டிஸ்பிளே அதிகமாக பார்க்கப்பட்டதா இருக்கு, கம்ப்யூட்டர் டிஸ்பிளே அதிகமாக பார்க்கப்பட்டதா இருக்கு. ஏன்னு சொன்னா எங்கட இதெல்லாம் வந்து புறவு வந்த விஷயங்கள் தானே, இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் தானே, இதெல்லாம் எங்கட இயற்கையோட ஒன்றிச்ச விஷயம் இல்லையே. இப்ப சூரிய ஒளியை பார்க்குறோம், அதெல்லாம் வந்து என்னன்னா பெனிஃபிஷியல் லைட்ஸ், அதுட பேண்ட்வித் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சிலாம் வந்து எங்களுக்கு ஆரோக்கியமான விஷயம், பார்க்கலாம் பரவாயில்ல இந்த மாதிரி. ஆனா இந்த ஃபோன் எல்லாம் வந்து என்ன, நாங்களே உருவாக்கி கொண்ட நாங்களே உருவாக்கி கொண்ட விஷயங்கள், இப்ப செயற்கையான விஷயம். ஆகவே இதன் மூலமாக இந்த கண்ணில் பாதிப்புகள் வர்றது சகஜமான விஷயம் தான். இப்போ சில இந்த விஷயங்களை பின்பற்றுறது மூலமாக நாங்கள் எங்களோட கண்ணை பாதுகாக்கலாம். என்ன செய்யலாம்? கொண்டு எங்களோட டிஸ்பிளே செட்டிங்ஸ் நாங்கள் செட் பண்ணுறது என்ன செய்யலாம்? பிரைட்னஸ் எல்லாம்
போதிய அளவுக்கு வச்சுக்கொள்றது. பிரைட்னஸ் மிச்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை, மிச்சம் கூடினாலும் பிரச்சனை. அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட போன்ல அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்னு சொல்ற ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கொள்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க வெளியில போகும்போது பிரைட்னஸ் கூடும் குறையும், ஆகவே கண்ணுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். உங்களோட கண்ணுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு பிரைட்னஸ் தரும். ரெண்டாவது விஷயம் வந்து 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். இப்போ இதுல எத்தனை பேர் இதை அப்ளை பண்ணமோ தெரியல. இப்போ நாங்கள் 20 நிமிஷம் வந்து ஒரு டிஸ்பிளேயை பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து நாங்கள் ஒரு டிஸ்பிளே பார்க்கறது எனக்கு கண்ணுக்கு ஆபத்து. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், 20 மினிட்ஸ் முடியும் போது அடுத்த 20 செகண்டுக்கு 20 மினிட்ஸ் பார்த்தோம் என்றால் அடுத்த 20 செகண்ட்ஸுக்கு 20 ஃபீட்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கறது இல்லைட்டா. முதலாவது வாரது மினிட், ரெண்டாவது செகண்ட், மூணாவது ஃபீட். 20 நிமிஷம் ஃபோனை பார்த்தா 20 செகண்டுக்கு 20 அடி தூரத்தில் இருக்கிற ஏதாவது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாங்க, அது உங்களோட கண்ணை பாதுகாக்கும். ரைட். அடுத்து ப்ராப்பர் லைட்டிங். சிலவங்க பார்ப்பாங்க வந்து நல்லாவே லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது டிஸ்பிளே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க மற்றாக்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறோம்னு சொல்லி, ஆனால் அவங்களோட கண்ணை டிஸ்டர்ப் பண்ணி கொள்றாங்க. ஆகவே நீங்க யூஸ் பண்ற இந்த வெளிச்சத்தை விட உங்களோட சரௌண்டிங் வெளிச்சம் இன்னும் அதிகமாக இருந்தால் தான் அது உங்களுக்கு ஆரோக்கியம். அடுத்தது பிளிங்க் பண்ணுங்க. கண்ணை சிமிட்டுறது, கண்ணை கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கண்ணை சிமிட்டுறது வந்து அடிக்கடி சிமிட்டு கொள்ளணும். இப்போ நான் எத்தனை தடவை சிமிட்டுன்னு தெரியா, ஏண்டா நாங்கள் வந்து இதுல ஃபோக்கஸ் இருந்தால் வந்து கண் சிமிட்டுப்படாது, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் நாங்கள் கன்சியஸாக வேணுமெண்டே கண்ணை மூடிக்கொள்றது வந்து நல்லது. அடுத்தது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸை வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் சில வேலை இதை உயர்த்தி வச்சிருந்தாலோ அல்லது பணிச்சு வச்சிருந்தாலோ வந்து எனக்கு சரியாக இது நான் பார்க்க இல்லாமல் இருக்கு. ஆகவே எங்களுக்கு எங்களோட ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஐ லெவலோட கொஞ்சம் குறைவாக தான் நாங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ அல்லது ஃபோன் யூஸ் பண்ணுறதோ. ஃபோனை வந்து நல்லா கிட்ட வச்சு பார்க்கறதுலாம் ரொம்பவே ஆப்து. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்க. ரைட். தேவைக்கு பயன்படுத்துறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் அதை அடிக்ட் ஆகி அதில் தான் இருக்கணும்ன்ற ஒரு நிலைமை வர்றது வந்து எதுலேயுமே பொருத்தமானது இல்லை. ஓகேவா? இது வரைக்கும் பேசின கான்செப்ட் விளங்கிச்சா உங்களுக்கு? வரைக்கும் பேசின கான்செப்ட் விளங்கிச்சா? ஓகே, குட். ரைட். விளங்கிச்சுன்னு சொல்றாக்கள் வந்து வளமை போல எஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். விளங்காதாக்கள் ஏதாவது டவுட் இருந்தால் செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் செக் பண்ணுங்க, அல்லது விளங்கினாக்கள் எஸ்ன்னு பண்ணுங்க பார்ப்போம். ஆல்ரைட். இப்போ இது வரைக்கும் நாங்கள் எங்களோட ஒப்ஜெக்டிவை நாங்கள் மீட் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் செஷனில் சொன்னோம் என்ன, எங்களோட ஹேபிட்ஸை பற்றி அடிக்ஷனை பற்றி நாங்கள் விளங்குவோம்னு சொன்னேன். ஸோ அதை நாங்கள் விளங்கியிருக்கிறோம். அதுக்கு பிறகு எப்படி ஒரு அடிக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறத பார்த்தோம். ஒரு அடிக்ஷன் மூலமாக நடக்கக்கூடிய சிம்டம்ஸை பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து அடிக்ஷன் ப்ரிவென்ஷன். எப்படி இந்த அடிக்ஷன்லேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்கிற கான்செப்ட். அதுவும் குறிப்பாக ஃபோன் அடிக்ஷனை பற்றி நாங்கள் இங்கே கூடுதலாக பேசுகிறோம். ஆகவே இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்து எப்படி நாங்கள் வெளியே வரலாம்ங்கிறத பற்றி கொஞ்சம் சில ஐடியாஸை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். ரைட். யாருக்காவது ஏதோ ஐடியா இருக்குதா, என்னென்னலாம் செஞ்சால் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம்? உங்களோட ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் சேட்டில் சொல்லுங்கள், அதோட சேர்த்து நாங்கள் பேசிட்டு போவோம். ஒரு விஷயம் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், டெக்கால வரக்கூடிய பிரச்சனைக்கு டெக்லேயே சொல்யூஷன் இருக்கும். சரியா? டெக்லேயே சொல்யூஷன் இருக்கும். அதாவது முள்ளால் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க தானே, முள்ளால் தான் எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான சொல்யூஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது பார்க்கறதுக்கு மானிட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நாங்கள் எவ்வளோ நேரம் எங்களோட ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னது பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் சொன்னால் அதுக்கும் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம்ன்றதை பார்க்கலாம். முதலாவது அதை நீங்கள் ஒருத்தரம் பாருங்கள், கட்டாயம் அதை ஒருத்தரம் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முதல் ஒரு வீக் அல்லது ஒரு மந்த்துக்கு முதல் நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து காட்டும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அடைய இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ன்றதே நமக்கு விளங்கும். சரியா? இதை தாண்டி என்ன செய்யலாம்னு சொன்னால் சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நாங்கள் பயன்படுத்தலாம். சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து பயன்படுத்தி, ஏண்டால் இப்படி தானே சிலவங்களை வந்து இப்போ எக்ஸாம் வருதுன்னு சொன்னால் சிலவங்க என்ன செய்வாங்க, நல்லாவே படிப்பாங்க, யாரும் சொல்ல தேவையில்ல படிப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, வீட்டில இருந்து யாராவது புஷ் பண்ணிட்டே இருக்கும், நீ படிக்கலையா என்ன செய்யறான்னு கேட்க வேண்டிய ஆட்கள் சில ஆட்கள் இருப்பாங்க. சிலவங்களுக்கு அடிச்சு தான் படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி இருப்பான். சரியா? இப்படி பல கேட்டகரி பல லெவல்ல இருப்பாங்க ஒருத்தர். அதே மாதிரி தான் இந்த ஃபோன்.
சிலவங்க அவங்களே உணர்ந்து உண்டாப்பா நம்ம கடை நேரம் ஃபோன் பாவிக்க விடான்னு சொல்லி ஃபோனை வைக்கிறார்கள் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்களே. அவங்கள அடிச்சு தட்டி தலையில தட்டி ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு சொல்றதுக்கு அந்த ஃபோன்ல சில அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ரைட், நானும் அதை இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். சரியா, பரவாயில்ல. நாங்கள் டெக்கை யூஸ் பண்ணி இந்த டெக்ல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்றதுல எந்த தப்பும் இல்லை. நாங்கள் அதுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். அடுத்தது, எவ்வளோ நேரம் நாங்கள் அந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ண போறோம், சோஷியல் மீடியா பயன்படுத்த போறோம்ன்றதுக்கு சில டைமை நாங்கள் வரையறுத்து வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல நாங்கள் இருக்கும்போது அது எங்களை இழுத்துட்டு போயிடும். அதுக்கு பின்னால அந்த உண்மையை விளங்கணும் நாங்கள். அப்ப நாங்கள் குறிப்பிட்ட டைம் தான் பாவிப்போம் எடுத்துக்கொள்றது வந்து நல்ல விஷயம். ரைட், ஒன்றையும் பயன்படுத்தாதீங்க அப்படி சொல்லிடலாது. இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க என்றோ, சோஷியல் மீடியாவில் இருக்காதீங்க என்றோ சொல்லிடலாது. நிறைய வகையில் அது பெனிஃபிஷியல். ஆனா நாங்க அதுக்கு பின்னாலேயே போய் எங்களோட டைம் எல்லாமே கொடுக்குறோம்ன்றதுதான் அங்க ஆபத்து இருக்கு. Okay, setting reminder as notification for your phone use. Use digital well-being application in the Android phones. Okay, good. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு எங்கிட்ட செஷன்ல. அவர் இந்த ஆப்பிள் ஃபோனை பற்றிலாம் கவனமாக கழிச்சுக்கணும். ரைட், அப்போ மூணாவது விஷயம் வந்து நோட்டிஃபிகேஷன் டேர்ன் ஆஃப் பண்ணுவீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் சில நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது. நான் உண்மையாக எந்த அப்ளிகேஷனுக்குமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தில்ல. நான் தேவைன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வாட்ஸ்அப் தேவைன்னா நான் தான் போய் பார்க்கணும். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் கூட எனக்கு வராது, ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் கூட வராது. ஏன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் என்ன செய்யும், எனி டைம் வந்துகிட்டே இருக்கும். எனி டைம் எங்களுக்கு என்ன செய்யும், யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். எங்களோட டைம் எல்லாம் அதுக்கு பின்னால் போயிடும். ஆகவே நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது ஒரு சிறந்த வேலை. அது செய்யுங்க, அதில் ஒன்றும் உங்களுக்கு குறையாது. நீங்கள் தேவையான டைமுக்கு போய் பாருங்க. ரைட், புட் த ஃபோன் அவே ஃப்ரம் லாங் பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு படிக்கிற டைம் உண்மையாக படிக்கணும் நீங்கள் விரும்புகிற ஒருத்தர்டா, உண்மையாகவே படிக்கணும், ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும்டா. ரைட், அந்த வேலை ஃபோனில் நடக்காட்டி அந்த ஃபோனை தள்ளி வச்சிருங்க. உங்களோட வேலை நல்லா நடக்கும். ரைட், ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். உங்களோட அன்புக்குரியவங்க, உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. செட் டைம் லிமிட்ஸ். ஆன்லைன் கேமிங் விளையாடுற ஒருத்தராக இருப்பீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. ரைட், அதெல்லாம் வெளியே வர்றது மிச்சம் ஈஸி. கேமுக்கு பின்னால போறது முடிஞ்ச வரைக்கும் குறைங்க. ஏண்டா அதுல கிடைக்கிற சின்ன ஒரு பெனிஃபிட்டை தவிர நீங்க ஒரு பெரிய ஒரு கெயினை நீங்க அதில் பார்க்க மாட்டீங்க. அந்த டைம் கிடைக்கிற ப்ளஷரை தவிர வேற ஒன்றுமே இல்லை அந்த கேம்ல. ஸோ அதை விளங்கி கொண்டா மிச்சமே ஹெல்ப்ஃபுல். ரைட், இப்போ நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றேன் வந்து ரீகெயின் என்று சொல்ற ஒரு அப்ளிகேஷன். இது வந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோன் ரெண்டுக்குமே இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கொண்டு ப்ரோ சர்ச் பண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. ரீகெயின் பேர் வந்து ரீகெயின். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ண வகையில் எனக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது என்ன செய்யும் சொன்னால் உங்களோட ஃபோனில் எந்த அப்ளிகேஷன்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ, உதாரணமாக சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியாஸ் வந்து என்ன செய்வோம், எங்களை அறியாமல் டைமை கொடுத்துருவோம் இல்லையா. அது என்ன செய்யும் சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு தரம் ஃபேஸ்புக்கில் போகும்போதும் உங்களை அலர்ட் பண்ணும். நீங்கள் ஃபேஸ்புக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்க போறீங்க, 5 நிமிஷமா 10 நிமிஷமா. அப்போ அது கேட்கும். நீங்கள் 10 நிமிஷம் காட்டி கொடுத்துட்டீங்கன்னா 10 நிமிஷத்தெல்லாம் உங்களை அலர்ட் பண்ணி உங்களை வெளியே கூட்டு வந்துடும். அல்லது இன்னொரு தரம் நீங்கள் 10 நிமிஷம் கேட்டு போகலாம். அது என்ன செய்யும் என்றால் உங்களை அலர்ட் பண்ணு. நீங்கள் ஃபோன் எவ்வளோ நேரம் ஒரு யூஸ் பண்ணுறீங்கிறதுக்கு உங்களுக்கே விளங்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தரும். நீங்கள் எவ்வளோ நேரம் பாருங்க, டோட்டல் யூசேஜ் நான் யூஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 6 hours யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா அந்த ஃபோனில் தான் ப்ரெசன்டேஷன் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருந்தது. அப்போ எனக்கு அதிகமான நேரம் வந்துச்சு. ஆனால் அதில் டிஸ்ட்ராக்டிங் யூசேஜ்னு பார்த்தா டிஸ்ட்ராக்டிங் யூசேஜ் வந்து 32 நிமிஷம் இருக்காது. ஏதோ ஒரு ஃபேஸ்புக் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இப்படி உங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று வரும். இது ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து உண்மையாக நான் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் நான் பர்சனலாக இதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னால் இதில் அதிகமான அட் எல்லாம் வராது. ஆனால் அட் வராது, பெரும்பாலுமே அட் இல்லை. ஆனால் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நிறைய டைம் உங்களுக்கு கெயின் பண்ணி தரும். அது சொல்கிற டைமுக்குலாம் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா, இல்லாட்டி நீங்கள் நீண்ட நேரம் அதை கொடுப்பீங்க. ரைட், ஸோ இதை அறிமுகப்படுத்திட்டு ஓகே, நான் இப்போ இன்னைக்கு நீங்கள் செஷனில் பார்த்த விஷயம்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் சைபர் சேஃப் சிட்டிசன் சொல்கிற ப்ரோக்ராமில் வரக்கூடிய 3வது அமர்வு. இன்னைக்கு எங்களோட சைபர் சேஃப் சிட்டிசன் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து அதே மாதிரி நிறைய கெஸ்ட் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டும் ஜாயின் பண்ண வகையில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் எங்களோட வகுப்பில். அந்த வகையில் இப்போதைக்கு இந்த செஷன் இதுவரைக்கும்
கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் தான் இருக்குது இல்லையா? அப்போ இன்னைக்கு எங்களோட 1.5 hour செஷனில் நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ண வகையில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இந்த செஷன் பற்றி, நீங்கள் தெரிஞ்சு கொண்ட விஷயங்களை பற்றி, எந்த விஷயத்தை நீங்கள் புதுசாக தெரிஞ்சு கொண்டீங்க, அல்லது உங்களோட பிஹேவியரில் இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணிச்சான்றதை நீங்கள் விரும்பினா எங்களோட ஷேர் பண்ணலாம். உங்களோட ஷேரிங்கை நாங்கள் மிச்சமே வரவேற்கிறோம். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு தான் எங்களோட செஷனுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட ஏதாவது புதிய விஷயத்தை பற்றியோ அல்லது உங்களோட இந்த செஷன் பற்றின ஃபீட்பேக்கோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். யாராவது உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சேட்லையும் சொல்லலாம், அல்லது நீங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணியும் பேசலாம். ஓகே, எம்எஸ் ஷரஃபா சொல்லிக்கிறாங்க ரீகெயின் ஆப் இஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லிக்கிறாங்க வந்து சூப்பர் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, குட் லக். ஸோ இந்த செஷன் மூலமாக உங்களோட லைஃப்பில் சின்ன சேஞ்ச் வந்திருந்தாலும் எங்களோட கம்பவுண்ட் எஃபெக்ட் சின்ன சின்ன ஹேபிட்டில் வர சின்ன சேஞ்சிலையும் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம், அந்த சின்ன சேஞ்ச் வந்து கன்சிஸ்டாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மாறுறேன், 4வது நாள் அடுத்த நாள் மாறலைன்னு சொன்னால் அதில் மாற்றம் இருக்காது. ரைட்? அப்போ சின்ன சேஞ்சினாலும் எங்களை லைஃப்பில் பெரிய இம்பேக்ட் பண்ண அதான் நாங்கள் பார்த்தோம். ஃப்ளைட்டில் ஒரு சின்ன டிகிரி வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி எங்களோட லைஃப்பில் நாங்கள் எடுக்கிற சின்ன தீர்மானம் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்டை எங்களோட லைஃப்பில் கொண்டு வரும். ஓகே, வாஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிக்கிறீங்க. ஆல்ரைட். ஸோ எங்களோட இந்த சைபர் சேஃப் சிட்டிசன் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் எங்களோட இந்த சைபர் சேஃப் சிட்டிசன் ப்ரோக்ராமினுடைய நோக்கம் வந்து ஒரு ஓவராலான ஒரு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சைபர் யூசர்ஸ் தான். எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இணைஞ்சிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு நிறைய வகையில் இது ஒரு பார்ட் நாங்கள் பார்க்குறது வந்து அடிக்ஷன் ஏன் நடக்குது, அதுலேருந்து வெளியே வரதை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். இது மாதிரி இல்லை மற்ற டாபிக்ஸ்லாம் நாங்கள் பார்ப்போம். ஸோ யாரும் விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபுல் ப்ரோக்ராம்லேயே நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அதில் ஒரு ஃபார்ம் ஒன்று வரும், அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த பேட்ச் நாங்கள் செய்யும்போது நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்படி இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, Spark சொல்லிக்கிறாங்க வெரி மச் யூஸ்ஃபுல் கண்டென்ட், வெல் ஆர்கனைஸ்ட், அப்ரிஷியேட் யுவர் எக்ஸ்பிளனேஷன் எபிலிட்டி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட், தேங்க்யூ, யூஸ்ஃபுல், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ், கீப் waking up the young generation, support. Okay, thank you so much, it's useful. Okay, all right. So எங்கட முக்கியமான எங்கட கம்பெனி ரூலே அதுதான். எங்கட எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் நாங்கள் ஷார்ப் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி ஷார்ப் டைமுக்கு முடிக்கிறது வழக்கம். ஸோ அந்த அடிப்படையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தோம் 1.5 hour செஷன். நாங்கள் இது 9:30க்கு இதை முடிக்கிறோம். அந்த வகையில் இன்னும் 1 minute தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இதுக்குள்ள ஏதாவது நீங்கள் ஷேரிங் ஏதாவது பண்ணுறேன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். 1 minute இருக்குது. அப்படி ஷேரிங் எதுவும் இல்லாத பட்சத்தில் இன்றைய செஷனில் இணைஞ்சு கொண்ட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி எங்களோட கெஸ்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஷம்லா சொல்லிக்கிறாங்க திஸ் செஷன் கேவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் வாட் டிஜிட்டல் அடிக்ஷன் இஸ் அண்ட் காட் அன் ஐடியா அபவுட் ரீகெயின் ஆப். ஓகே, குட். எஸ், நான் மற்ற நிறைய அப்ளிகேஷன் இருந்தாலும் நான் ரீகெயினை சஜஸ்ட் பண்ணதுக்கான நோக்கம் அது உண்மையிலேயே உங்களை நிறைய வகையில் உங்களோட அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வருது. அது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வகையில் தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆல்ரைட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே இன்றைக்கு எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் அதில் அடிக்ட் ஆகிறோமானது தெரியாமல் நாங்கள் அடிக்ட் ஆகிறோம். எங்களுக்கு அறியாமலே நாங்கள் அதில் நீண்ட நேரம் கொடுத்துட்றோம். எங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு பாட்டை நாங்கள் அதை கொடுத்துட்டு எங்களோட சக்ஸஸை நாங்கள் அடையாமல் விட்றதுக்கான வாய்ப்பாக அது இருக்குது. ஆகவே எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையணும், நல்ல ஒரு நிலைக்கு போகணுங்கிற ஒரு தேவை இருக்கும். அதுக்கு இது தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்றது நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸும் அதுக்கு அப்படி ஒரு டெஸ்டிமோனியலாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ குட் நைட்.
மச்சான் இப்போ இந்த கம்ப்யூட்டர் கேமை கேட்ட கேள்வி மாதிரியே ஒன்றும் கேமை கேட்டிருக்காது. சரியா ஸ்டக் ஆகுது வேண்டி ஸ்லைட்ல மாற மாட்டேங்குது. அவனே காடிய மக்கள் அவன் செய்து அடுத்த